நன்று. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆணி 6ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் புலம்பெயர் உலகத்தமிழர் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று 20/6/2024 அன்று வியாழக்கிழமை தோறும் மலர்ந்து வருகின்ற முட்டத்து மலர் நிகழ்ச்சி இன்றும் வளமை போல உங்கள் முன் விரிந்து மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்றைய முட்டத்து மலரின் விருந்தினராக கலந்து தனது அனுபவங்களையும் சிறப்பிக்க வருகின்றார். எல்லோராலும் பலர் அறிந்திருப்பீர்கள், எல்லோராலும் தமிழ் கிழவன் என அன்பாக அழைக்கப்படுகின்ற பகீரதன் கந்தசாமி அவர்கள். இவர் ஈழத்தில் சுழிபுர கிழக்கு பிரதேசத்தை புறப்பிடமாகவும் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் வசிப்பிடமாகவும் கொண்டவர். இவரை பலர் அறிந்திருப்பீர்கள், பலர் இவரை காணொளிகள் மூலம் பார்த்திருப்பீர்கள். உங்கள் பார்த்ததை கேட்டதை இன்று பகிர்ந்து சிறப்பீங்கள் என்று கேட்டுக்கொண்டு முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் பகீரதன் கந்தசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சாந்தினி. உங்களுடைய முட்டத்து மலர்கள் நிகழ்வுகளை நான் ஆரம்பித்து பார்த்தது கிடையாது. அதற்கு பிறகு கேள்விப்பட்ட பிறகு பார்த்துருக்கிறேன். இந்த பெண்மணி நல்ல வடிவாக செய்கிறார் என்ற சந்தோஷம் முதல்ல எனக்கு கொஞ்சம் இது முதல் பழக்கம். அதனுடைய சற்று தடுமாற்றமாக இருக்கிறது. உங்களுக்கும் வணக்கம், பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம், மற்றும் எங்களுடைய இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். அவற்ற பேர் நடாமோகன். கொஞ்சம் மறதி, இப்ப ஷார்ட் மெமரி. நன்றி நன்றி. மிக அழகுடன் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் எல்லோரும் உங்களை அறிந்திருப்பார்கள். எனக்கு முதலே கேட்க வேண்டும் என்ற பேர், ஏன் இந்த தமிழ் கிழவன் என்ற பெயர் வந்தது என்றுதான் முதல் கேள்வியாகவே இருக்கிறது. நான் தமிழ், வயசு போயிட்டு தான் அப்படியே கிழவன் தானே. வயது போனா கிழவன் கிழவன் தானே. அதனுடைய தமிழ் கிழவன் என்று வச்சிருக்கிறேன். அது தற்செயலாக எனக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பெயர். அது திடீரென்று வந்தது. என்னுடைய நண்பர் என்ன கேட்டவர், நீங்கள் ஒரு யூடியூப் செய்யலாம் தானே என்று கேட்ட இடத்துல ஓம் செய்கிறேன் என்று சொன்னேன். சொன்ன உடனே பெயரை சொல்லுங்கண்டார். உடனே வந்தது தமிழ் கிழவன் என்று சொல்லி, வேறு ஒன்றுமே வரையில். எவ்வளவு காலமாக இந்த பெயரினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர்கள்? எனக்கு இப்ப சரியா 2 வருஷம் ஆகுது. அண்மை காலங்களில் தொடங்கி 2 வருஷம், அந்த காணொளி தொடங்கி 2 வருஷம். அதனை அவ்வாறுக்கு நான் கேட்க, யூடியூப் தொடங்கி எவ்வளவு காலம் என்று, தமிழ் கிழவன் தொடங்கி எவ்வளவு காலம் என்றது பொருத்தமாக இருந்தது. உண்மையில நான் உங்களை பற்றி அறிந்த போது, எங்களுக்கு பிரதேசத்தில் அருகில் இருக்கிறாரே, நான் இவரை அறியவில்லை. ஊரில் இருக்கும் பொழுது உங்களை தெரியாது. இங்கு வந்து உங்களது காணொளிகளை பார்த்த பின் தான் உங்களை பற்றி அறிந்து கொண்டு, எனது அக்காவின் நண்பியின் அண்ணா என்று அறிந்தவுடன் அது இன்னொரு பக்கமாக மலர்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை நான் சொல்ல வேணும். நிச்சயமா உங்களுடைய அப்பா நான் அறிவேன். அவர் வாமதேவன் அவர்கள் ஐயா. அவர் நான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி கொண்ட தங்கச்சியை அக்காவை சந்திச்ச பிறகுதான் சாந்தினி ஒரு அக்கா மற்றது அவர் அப்பான்னு சொல்லி, அவர் என்னுடைய ஐயாவுடைய மிக நெருங்கிய நண்பர். அது எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். நன்றி, மிக்க நன்றிகள். தமிழ் கிழவன் அவர்களே, இன்று உலக அகதிகள் தினமாக யுஎன் அமைப்பு பிரகடனப்படுத்தி அதையும் இன்றைய நாளாக இருக்கிறது. நாங்கள் அகதிகளாகத்தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு, பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவ்வாறுதானா? எவ்வளவு காலமாக பிரான்ஸ் நாட்டில் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரியாக இப்ப 40 வருஷம், அரை நூற்றாண்டு காலம் அண்மித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில ஒரு நீண்ட காலம் உங்களுடைய வாழ்வு காலத்தில் அது ஒரு முக்கியமான, அந்த இளம் வயது தொடங்கி அந்த கால பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம், வாழ்க்கையில் நடுப்பகுதி என்று சொல்லுவார்கள். அந்த பகுதியில நீங்கள் இங்கு வந்து உங்களது வரும் பொழுது எப்படியான நிலைமை உங்களுக்கு இருந்தது?
இந்தியா ஆமாம், இங்கு வரும் பொழுது நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்களா? இங்கு வந்து இருக்க போறேன், வேலை செய்ய போறேன் என்று அதுக்குரிய தயாரோடு வந்தீங்களா? இல்லை நான் போக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இங்கு வந்தீர்களா? முதல் அப்படிதான் ஒரு 2 வருஷம் உழைச்சி போட்டு போக வேண்டியதான் வந்தது. ஓ. அப்ப இங்க வந்து இருக்கைக்க நிறைய கஷ்டங்கள் இருந்தது, ஆனா நிறைய சந்தோஷமும் இருந்தது. ஓ. கஷ்டங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த சாதா தூக்கு மாதிரி போயிட்டு சொல்லுங்க அப்பா. ஓ. நாங்கள் எங்கண்ட உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடி வந்துறாங்க இங்க முதலாவது. ஓ. 2வது பொருள் தேடி வந்துறாங்க ஓ. எங்கிட்ட. ஏன் அங்கேயும் பொருள் தேடலாம், ஆனால் உயிரை பாதுகாத்து வச்சிருந்தா தானே பொருள் தேடலாம். நிச்சயம். அதுபடியால இங்க வந்து எங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. மற்றது 2வது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இது இருந்தது. அதுபடியால கொஞ்சம் சந்தோஷமா இருந்தவன் தான் சொல்ல போனோம். நல்லது. ஆம். நீங்கள் இங்கு வந்த போது உங்களுக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு தான் நேரடியாக வந்து இறங்கி இருந்தீர்களா? பிரான்ஸ் நாட்டுக்கு வர வேண்டும் தான் வேறு வழிகளால வந்தாங்க. ஆம். ஆமா, இங்கு வந்து உங்களுக்கு உண்மையில் அகதியாக வரும் பொழுது எல்லோருக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருந்திருக்கும். அப்ப நீங்கள் வந்து இங்கு இறங்கிய போது உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள விதம், பிரான்ஸ் நாடு உங்களை ஏற்றுக்கொண்ட விதங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தால் அதையும் பதிந்து கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். என்ன பெருசா ஏற்றுக்கொள்ள இல்லை அவையன். வந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு மறுமொழியும் சொன்னா இருக்கிறேன். என்ற காதலி அங்க இருந்து 2 வருஷத்துல வந்தாங்க. அவவே சுகமா ஏற்றுக்கொண்டு விட்டேன். சரி. அவவே ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருந்திருக்கிறேன். மறுபடியால எனக்கு அதுவும் இலகுவா போச்சு கனகாலம் போராடையில. இதுக்கு இன்னொரு கதை வருகிறது, காதல் கதை ஒன்றும் இருக்கிறதா? நாங்கள் அதையும் கேட்டுக்கொண்டு பிரான்ஸ் நாட்டில மொழி பிரச்சனைகள் முக்கியமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கும் நாங்கள் எங்களை தேவையான விடயங்களை செய்வதற்கும் எங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். அவற்றை எவ்வாறு சமாளித்துக் கொண்டு நீங்க அடுத்த நிலைகளுக்கு உயர்ந்தீங்க? அது பெரிய பிரச்சனை வேறுங்க. எப்படி என்று சொன்னால் ஆரம்பத்துல எங்களுக்கு படிக்க போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் நான் நிறைய தவிர்த்து கொண்டேன். ஏனென்றா காரணம் எங்களோட பொருள் தேட முயற்சி, வேலை செய்ய வேண்டிய முயற்சி, குடும்ப நிலைமைகள் இதுகளால நான் வந்து படிக்கிறத தவிர்த்து கொண்டே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஆரம்ப இதுகள் இருக்குதானே, அந்த இதுகள் அகர முதல அந்த படிக்கிற நேரங்கள்ல எனக்கு பிரெஞ்சு மொழி இனிமையாக இருந்தாலும் அந்த ஆண்பால் பெண்பால் அது இது கண்டு நிறைய கிராமர், தமிழை விட கிராமர் கூட இருந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டமான இது, கொஞ்சம் பொறுப்பு வந்துவிடுது. படிக்க வேண்டாம் சொல்லி இது வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கேன். இல்லை அந்த படிக்கிறதுக்கு அந்த அந்த எண்ணம் சிந்தனை எல்லாம் அந்த பற்றும் பெற வேணும். அப்படி வரையில்லை என்றால் எங்களுடைய தொழில் மேல் பற்றி இருந்த காரணங்களாலேயும் இதுகளாலேயும் நான் அதை கொஞ்சம் குறைவாக தான் படித்தது. ஓரளவுக்கு வாசிக்க, எழுத, கதைக்க, பேச ஓரளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய கவலையாக தான். சின்ன வயசுலேயும் பள்ளிக்கூடம் படிப்பை குழந்தை போட்டேன். அது ஒரு கவலை. இப்போ இந்த இங்கே வந்து பிரெஞ்சு பாஷை படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து அதையும் குழந்தை போட்டேன்ன்றது எனக்கு வாழ்க்கையில் இந்த விடயங்களை படிக்கையில்ன்றது கொஞ்சம் கவலையான விஷயம் தான். என்றாலும் 40 வருட கால வாழ்க்கையில நீங்கள் ஒரு நிலையில், ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம் என்று நான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், அது எல்லாம் அப்படியே வந்து அமைஞ்சு விடுது. உங்கள் முயற்சிகளும் நீங்க சொல்லியிருந்தீங்க பள்ளிக்கூட படிப்புகள் எல்லாம் குழப்பி இருக்கிறேன், காதலி என்ற கதையும் இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் ஊருக்கு சென்று வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்க ஊருக்கு போறேன் பாருங்கள், ஊருக்கு சொல்லிவிடும் கிழக்கு பகுதி உங்கள் பகுதி. உண்மையில உங்களோட ஊர் இல்ல, சொல்லிக்கிறோம் ஒரு ஊர் தான். நிச்சயமா நாங்கள் பழக்கம். அப்போது ஊரில் உங்களது அப்பாவும் ஒரு விதானி என்று சொல்லுவோம் நாங்கள். இதுல எல்லோருக்கும் விதானி என்றா தெரியும், அந்த சொல்லு பாவனை கிராம சேவையாளர் என்று தமிழ் சொல்லாக ஆரம்ப காலத்துல அது விதானியார் என்று இருந்தது. கிராம சேவையாளர் என்று
ஆம். அஹ், உங்களுடைய குடும்பம் பற்றி ஒரு சிறு அறிமுகம் தாங்க. உங்களோட சின்ன என்னுடைய குடும்பம் பற்றி சொல்றேன்னா என் ஐயா பற்றி சொல்றேன், எனக்கு நிறைய விருப்பம். முக்கியம். அவர் வந்து ஆம், சின்ன வயசு நான் நினைக்கிறேன் 5, 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் மலேசியா போயிட்டேன். மலேசியாவில் எங்கள்ட குடும்பங்கள், எங்கள்ட முன்னோர்கள் நிறைய பேர், எங்கள்ட ஐயாண்ட தகப்பன் எல்லாரும் இருந்தவை, எங்கள்ட மாமாக்கள் அப்படி இப்படி என்று நிறைய பேர் இருந்தவை. அதோட கொஞ்சம் பேர் இல்லை சின்ன பொடிகள் போயிருக்கிறேன். அங்கே தான் அவருடைய படிப்புகள் இதுகளெல்லாம் இருந்தது. நல்ல கல்விமானாக இருந்திருக்கிறார். அங்கே நிறைய கஷ்டங்கள், 2ஆம் உலக யுத்தம் அந்த நேரங்களில் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நல்லா படிச்சிருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேணும்னு சொன்னால் அவர் ஒரு பல்மொழி வல்லுனர். அதாவது வந்து இங்கே வந்த இடத்துல சில இதுகளை வாசித்து காட்டினார், குறைச்சி போனேன். ஜப்பான் பாஷை வாசிக்கிறேன், ஜப்பான் எழுத்துக்களை வாசிக்கிறேன், ரோட்டில் போய் அப்படியே வாசிக்கிறேன். மற்றது சமஸ்கிருதம் தெரியும் அவருக்கு, ஆங்கிலம், தமிழ், சிங்களம், மலாய் இப்படியான பல மொழிகளில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். நல்ல கல்விமானம் கூட, ஒரு என்ஜினியராக அங்கே தேர்வு பெற்றவர். தாய் மீது உள்ள பாசத்தால் எல்லாரும் அங்கே போயிட்டினேன், மலாயாக ஓடிட்டினேன். அதாவது வந்து ஆட்சியின் கணவர் அங்கே போயிட்டார், ஆட்சியின் பிள்ளைகளில் 3 பேரும் 2 பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் செய்து அங்கே போயிட்டுனேன் மலையாவுக்கு. ஐயாவும் போயிட்டார். அப்போ ஐயா தாய்மையில் உள்ள பாசத்தின் காரணமாகவும் இதே நேரத்தில் அம்மாவை சொல்லி வச்சவையல்லோ, அம்மாவை கல்யாணம் செய்ய வேணும் என்ற ஆர்வத்திலையும் அவர் 25 வயசு அளவில் இங்கே வந்துட்டார். அங்கே வந்துட்டார், இலங்கைக்கு வந்துட்டார். இலங்கைக்கு வந்து அவர் அங்கே அவருக்கு அந்த கொஞ்சம் சரியான வெள்ளமே இல்லை. அவர் அந்த படிப்புக்கு அவர் நல்ல உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம், வெள்ளமே இல்லை. அவருக்கு கிடைச்ச அந்த வேலையில் அவர் இருந்து கொண்டார். அப்படியே நாள் முழுக்க இருந்து கொண்டார். நாங்கள் பேசுறது, அம்மாவும் பேசுவா, ஐயா இந்த படிப்புக்கு நல்லா இதாண்டு இருக்க வேணும். அதிலே ஒரு விஷயத்த நான் சொல்ல வேணும் பாருங்க. என்னன்னு சொன்னால், அம்மா சொல்லியிருக்கல்லோ, அம்மா குறையா சொல்ல, ஐயா என்ன படிப்பு படித்தவர், ஐயா நல்ல உத்தியோகம் இல்லை, இப்படி இருக்கிறார், இந்த 2 நாள் இப்படி படித்தது, இவர் இப்படி படித்தார். அது என்ன மனசுல கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஓடினான். எனக்கு படிப்பில் நல்லா படிக்கக்கூடியதாக இருந்த நிறைய பாடங்களில் ஆசிரியர்கிட்ட நல்ல பாராட்டுகள் வேண்டி இருக்கிறேன், நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். ஆனால் படிப்பில் கொஞ்சம் காலம் போக போக ஆர்வம் குறைஞ்சி அதான் படிக்க விட்டேன். நீங்கள் ஆரம்பத்தில் படித்த பாடசாலை எதுவாக இருந்தது? ஆரம்பத்தில் நான் முதல் படித்தது சுழிபுரம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை, விக்டோரியா காலேஜ். இடையில படிப்பு குழப்பி ரத்மலான ஹிந்து காலேஜில் படித்தேன், கொழும்புல. அப்போ எனக்கு சிங்களம் படித்து எனக்கு சிங்களத்தில் 100க்கு 100 மார்க்ஸ் வந்தது. எழுதுவன் பாதிப்பேன், நான் பேச தெரியாது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து 6 மாதம் தவிர்த்து எனக்கு அங்கே ஒத்து வரையில்லை. வட்டு ஹிந்து காலேஜ் கொஞ்ச காலம் வந்து படித்தேன். பேருந்து அதிலே ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு விக்டோரியா காலேஜுக்கு திரும்ப வந்துட்டேன். அப்போ இதில் ஒன்று முக்கியமான சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், நல்ல வடிவாகத்தான் ஓரளவு படித்து கொண்டு வந்தேன் நான். இந்த பாடசாலை மாற்றங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினது. அதே நேரத்தில் மற்றது இங்கேயும் வந்து இவளும் வந்து எஸ்எஸ்சி எடுத்தாக்களை செகண்ட் இயர்னு சொல்லி கொண்டு விடுவினேன். அதில் விட்டினேன் என்ன விக்டோரியா காலேஜில். அதில் வந்து எனக்கு ஒன்றுமே வேற இல்லை, என்னடா ரெவிசியோனோட பேரில் அப்படியே சும்மா படவண்டு ஓடிக்கொண்டிருப்பேன். அது 3 மாதம் படிச்சுட்டு நான் வெளிக்கிட்டு வந்துட்டேன், எனக்கு படிக்க வேண்டாம். ஒரு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் உங்களுடைய அந்த கால சூழல் வந்து உங்களை அதை மாற்றி விட்டதுதான் ஒரு காரணம். மற்றது நான் 8ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கேன், எனக்கு இந்த இளம் பிள்ளைகளுக்கு வர வாதம் இருந்தது, சிறுபிள்ளை வாதம். அந்த அதுல நான் ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சுற்றி சொல்ல வேணும். அதுக்கு எனக்கு வைத்தியம் பார்த்தவர் உங்களோட மாமனார்னு தான் சொல்ல வேணும். மாமா என்ன நல்லவன், இனிமையாக பேசுவேன், இனிமையாக சொல்வார், அவற்றை இனிமையே காணும் மறந்தது இல்லை. அப்ப அதுல ஒரு 3 மாசம் நடக்க முடியாமல் 14 வயசோ 13 வயசு தெரியல, ஐயா என்னை இதுல தூக்கி கொண்டு போவேன். அப்போ ஒரு 40 நாள் நடக்க முடியாது. அதோடையும் படிப்பு கொஞ்சம்
ரெண்டு பேரும் இப்படி பள்ளிக்கூடங்கள் மாறி இதாண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெறுப்பும் வந்து விடுது, மன ரீதியான வெறுப்பும் வந்து விடுது. ஆம் ஆனால் வீட்டுல நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கிறேன். ஐயா எனக்கு சின்ன வயசுல இருந்தே 5, 6 வயசுல இருந்தே 5 வயசு இருக்கு. ஆம் 5 வயசுல இருந்து எனக்கு புக்ஸ் வேண்டி தந்தவர், நான் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினவர். அம்புலி மாமாவில் இருந்து வேற என்னன்னு சொன்னால் நிறைய புக்ஸ்கள் அப்படியே வளர 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 அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்கள் வாங்கி வாங்கி கொண்டே இருவேன். அதாவது வந்து ராணி காமிக்ஸ் எல்லாம் வாசிச்சிருப்பீங்களா நினைக்கிறேன். ராணி காமிக்ஸ் என்று சொல்லி அந்த காலங்கள்ல அது கொஞ்சம் அந்த பிரபலியமான வாசிக்காத கல்கி, மற்றது ராமாயணம், குமுதம். ஆம் மகாபாரதம், ஆம் பெர்னாட் ஷாவின், ஆம் டியாஸ் டாயின், எஸ். ஷேக்ஸ்பியர் நாடகங்கள், அந்த அதுகளை எல்லாம் எனக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல இல்லை, தமிழ்லையா ஆம் 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 வாங்கி ஆம் தந்திருக்கிறார். நிறைய இவ்வாறு படித்திருக்கிறேன். எனக்கு காலையில் எழுப்பினால் 5, 6 மணிக்கு எழுப்பினால் படிப்பு விட்டுட்டு இருக்கேன். 10 மணி வரையும் படிப்பு தான். புத்தகங்கள் வாசிக்கிறது. புத்தகங்கள் வாசிக்கிறது தான் என்னுடைய இதா இருந்தது. ஆம் அதை தொடரக்கூடியதாக இருக்கிறதா? நீங்கள் இங்காலே வந்து அப்புறம் தொடர்ந்தீங்களா அல்லது அதை அங்கேயே விட்டுட்டீங்களா? ஐயோ, அதே பேசுறீங்க கேட்குறீங்க. நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய இந்த இந்த கைப்பக்கம் இருக்குது, நிறைய நிறைய ஆம் புக்ஸ்கள் இருக்குது. ஆம் என்னட்ட இருந்தது கிட்டத்தட்ட 200, 300 புத்தகங்கள் போயிட்டுது. ஆக்கள்கிட்ட படிக்க கொடுத்து திருப்பியும் அது எடுக்க. கலெக்ஷனா அதை எடுத்து வந்து கொண்டு வந்து அந்த விரும்பிய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். படிக்க முடியல. அதுக்கான காரணம் வந்து ஆம் இந்த டெலிஃபோன், நிச்சயமா. ஆம் டெலிஃபோனும் இந்த கம்ப்யூட்டரும். என்னன்னு சொன்னால் அப்போ கேட்கலாம், டெலிஃபோன்லையும் இதுகள்லையும் இந்த புத்தகங்கள் படிக்கலாம் தானே சொல்லி ஆம் நாங்களும் அந்த காலத்தில் படிக்க ஒரு புத்தகத்தை தான் படிப்போம். ஒரு புத்தகத்தை ஆம் படித்து கொண்டிருக்க படித்து முடிஞ்சுதான் அடுத்த புத்தகத்தை எடுத்து பார்ப்போம், அதை பற்றி ஆராய்வோம், சிந்திப்போம். ஆனால் ஆம் இது அப்படி இல்லை. டெலிஃபோன்லேயே இதுகள்லேயே நெட்டில் தேடிக்க எங்களுக்கு ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி நிறைய விஷயங்கள் விடயங்கள். புத்தகங்கள் மாத்திரமல்ல வேற விடயங்களும் அதுக்குள்ள வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அப்போ ஆம் படித்து கொண்டிருக்கிற நாங்கள் குழம்பிட்டு அங்கால போயிடுவோம். நிச்சயமா. அப்படி எனக்கு இப்போ கொஞ்சம் இப்போ சந்தர்ப்பங்கள். படிப்பு குறைவு தான். இப்போதான் படிப்பை நிப்பாட்டி இருக்கிறேன் நான். ஆம் அது இப்படி படிச்சு ஓடி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு எங்கு இடையில் எங்கு காதல் ஏற்பட்டது போல் தெரிகிறது. அதுவும் இந்த படிப்பை குழம்பி போட்டு இருக்கேன். ஆம் உங்கள் ஊரவர் உங்களுக்கு நிறைய உறவுக்காரரா அல்லது? அவ எங்களுக்கு உறவுக்காரர். ஆம் ஆனா நெருங்கி பழகின கிடையாது. சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, ஆம் பக்கத்து வீடு. ஓ ஓ, ஆனால் அப்படியா? பெருசா கதைச்சு பேசி பழஞ்ச கிடையாது. ஒரு எல்லை கிணறு, ஒரே கிணறு, பங்கு ஓ கிணறு. பங்கு கிணறு. ஆம் ஆஹ் அப்ப அதுலயும் ஒரு சும்மா கண்டால் ஒரு சிரிப்பு கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆம் பள்ளிக்கூடம் ஒரே பள்ளிக்கூடம். ஆஹ் ஒரு விஷயம் சொல்றேன், வெளியில சொல்லிவிடாங்க. சரி. அமைதியா வடிவ ஆறுதலா சொல்லுங்க. அவ வந்து என்னை விட அடுத்த வகுப்பு, கூட வகுப்பு படிச்சவ. ஓ சரியா? ஓ ஆனபடியால எங்களுக்கெல்லாம் அப்ப வந்து வீட்டில் நீங்கள் அந்த வீட்டில் ஒருவருக்கும் தெரியாது, உங்கள் மனதுக்குள் நீங்கள் நினைத்திருந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அப்படி இல்லை. நான் ஒரு சத்தியம் அந்த கதையை சொல்றேன். என்னன்னு சொன்னால் நான் அந்த படிப்பை குழப்பி போட்டு இருக்கேக்கு 75ஆம் ஆண்டு. ஆனால் வீட்டிலே ஐயா விட்ட படிச்சேன். ஆம் ஐயா எனக்கு இந்த இதுகள் பாடங்கள் சொல்லி தருவார். இங்கிலீஷ், தமிழ், சரித்திரம். ஆம் நான் சயின்ஸ் படிக்க அப்ளைட்மெண்ட் சொல்லி தந்தவர். இப்போ இந்த ஆர்ட்ஸ் படிக்க அரித்மெட்டிக். 3 இதுலேயும் இருந்தேன் நான். கொமர்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் 3லையும் மாறி மாறி போய் படித்தேன். ஓ அப்படி சொல்லி தந்தவர். ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள்கிட்ட வீடுகள், சுற்றி வர வீடுகள் உங்களுக்கு தெரியும். ஒரு நிச்சயம். வீட்டாலே இன்னொரு வீட்டை போகலாம். அந்த ஆமா கடப்புன்னு சொல்லிக்கிற வேலி ஆம் கடப்பாடு இருக்குது. பொட்டுகள் கடப்புகள். ஆமாம் கடப்புகள் சிலதுகள் அந்த பாதையே திறந்திருக்கும். முன்வேலியிலே ஒரு பாதை கேட் இருக்கும், பின்வேலியிலேயும் ஒரு கேட் இருக்கும். ஆமாம் அப்போ நான் அந்த நேரத்தில் ஒரு பார்லா சைக்கிளோடு வச்சிருந்தேன். அப்போ ஆம் பார்லா சைக்கிள் அப்படியே சும்மா சுற்றி கொண்டு திரிகிறது வேலையில். அன்றைக்கு தற்செயல் அதிகம் போகிறது இல்லை. அப்போ என் ஆம் வீட்டாலே வேறு கன இடங்களுக்கு போகலாம். ஓகே. அப்போ என் வீடு அங்கே போகிற இடத்துல இப்போ இதில் நின்ற இடத்துல நான் சும்மா கேட்டேன், என்ன புத்தகம் என்றால் அல்ஜி பிராவோ என்னவோ ஒரு புத்தகம், அது உங்கள்கிட்ட இருக்கோன்னு கேட்டேன். இப்போ ஆம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விளங்கி இருக்கும். நான் என்னத்துக்காக? ஒரு வகுப்பு கூட படிச்சேன்னு சொன்னேன். நிச்சயமா. அந்த ஆம் புத்தகத்தை நான் இப்போ போய் வேண்டுறேன். அப்போ ஓ நான் கேட்டேன், இருக்கண்டு சொன்னான். இருக்கண்டு நக்கண்டு எடுத்து ஆம் தந்தா அதோட சிரிக்க போட்டு அதே சிரிப்பு இப்போ இருக்க போட்டேன். இப்போ வாங்குறேன். ஆனால் அதே
அது சுபாவம் இப்ப இல்லையான்னு தான் சொல்ல வேணும். ஓ தெரியும். மாறி ஓகே ஓகே காலத்தின் வளர்ச்சி இதுகளெல்லாம் பொறுப்புகள் இதுகளெல்லாம் அப்ப நான் எதிர்பார்க்கிறேன் இது இல்லையாண்டு நான் இதா தான் சொல்றேன். ஆமா சரியாண்டுட்டு கேட்டுட்டு அவ கேட்டா அவருக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. கேட்டா நான் உங்கள்ட்ட ஐயாட்ட வந்து படிக்கட்டும். நல்ல சந்தர்ப்பம். அவ தான் வந்தவா. சரியாண்டு அவன் பாருங்கன்னு சொன்னா அப்ப இரவு நாங்கள் 6-7 மணிக்கு அவன் வருவா பக்கத்து வீடு. ம், வந்தால் 2 பேரும் இருந்து நானும் எனக்கு ஒரு ஆர்வமா போச்சு கூட சேர்ந்து படிக்கிறது. அப்ப 2 ம். பேரும் இருந்து படிச்சு கொண்டிருந்தால் நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன்னா ஆமா ஆமா நேரம் கொண்டிருந்தா நாங்கள் சாய்ச்சி கொண்டிருப்போம். இப்படியே எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆமா பழக்கமாயி நல்ல நட்பு வந்துடுது. நல்ல நிச்சயம். நட்பு வந்து ஒரு 2 வருஷம் பழகின பிறகுதான் எங்கள்ட காதல் என்று வளரும். காதல் என்று எங்களுக்கு தெரிஞ்சது. ஓ அது காதல் என்று தெரிஞ்சது. ஓ. ஓ. ஆமா. நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம்தான். நான் நீங்கள் இப்பொழுது அந்த நிலையில் இருந்தாலும் உங்களது பொழுதுபோக்கள் வேறு என்னவாக இருந்தன? நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது ஒரு துடுக்குத்தனமான ஆளா இருந்திருக்கிறீர்கள் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அவர் துடுக்குத்தனமாக இருந்தால் நிறைய நீங்க வேறு விடயங்கள் ஏதாவது செய்திருப்பீங்க. ஓ, ஒரு விதத்துல குழப்படி என்று கூட சொல்லலாம். ஆனால் அதை குழப்படி என்று சொல்லப்படாது. ஓ அது நீங்கள் சொன்ன மாதிரி துடிப்புத்தனம் தான். நிச்சயம். நல்லா ஓடி திரிவன் ஆம், எல்லா இடங்களும். ஆம், ஆம், கேணியில நல்லா குதிச்சு நீந்துவன், கடல்ல நீந்தி நடுக்கடல் வரையும் போவன். ஆம், மற்றது விளையாட்டு துறையில கொஞ்சம் மற்ற துறையில கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஓட்டம் அது எழுதுகளெல்லாம் என் தம்பியார் நல்லா ஓடுவான். நாங்கள் 2 ஆம். பேரும் சண்டை பிடிச்சால் நான் கலைச்சு கொண்டு போடினா அவன் தப்பிடுவான். ஓ ஓ அப்படி ஓடுவான். மற்றும்படி எனக்கு வயசுலேயே கிட்டத்தட்ட 14 வயசுலேயே கலைத்துறையில ஆர்வம் ஏற்பட்டு. ஆம், அப்ப அதை ஒரு இதா எடுத்துக்கொண்டு நான் ஆரம்பத்திலேயே நானே நாடகம் கதைகளை எழுதி வசனம் எழுதி தயாரித்து டைரக்ட் பண்ணி வீட்டிலேயே நாடகங்களை கட்டுகளை எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு சொல்லி ஒரு விளையாட்டு மாதிரி வீடு காட்டி விளையாடுவினேன். சின்ன ஆமா பிள்ளைகள் வீடு காட்டி விளையாடுற மாதிரி ஆம், நாடகங்களை போட்டிருக்கிறேன். நிறைய நாடகங்களை ஆம், அதாவது வந்து கொஞ்சம் இதான நாடகம் சரித்திர நாடகங்கள் இதெல்லாம் போட்டு இதன்றிருக்கோம். எனக்கு இதை நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. ஆம், நாடகங்கள்ல என்னென்ன நாடகங்கள் நடிக்கணும், ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் நடிக்க வேணும், மற்றது இந்த சரித்திர நாடகங்கள் நடிக்க வேணும், சரித்திர கதாபாத்திரங்கள் இதுகளெல்லாம் நடிக்க வேணும்னு நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேறி இருக்கு. ஆனால் பெருசான வெற்றிகளை அதில் இதென்ன இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஊடகம் குறைவாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேணும். ஆம். வண்ணாகத்தில் அண்ணா கலை மன்றம் இருக்கின்றது. அதுதான் எனக்கு வழியை காட்டி விட்டது. ஆம், அது அந்த இதுல தான் என்னை அழைச்சு வேறுங்கன்னு சொல்லி முதல் நாள் இரவு பேப்பரோட விரைவின அந்த என்னுடைய நண்பர்கள் இதை வாசிச்சு பாடமாக்கி நாளைக்கு நாடகம் அடிச்சு நான் இரவிரமா பாடமாக்கி அடுத்த நாள் இடையில இப்போ வேறு இடங்களில் தூர இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு ஊரில் நாடகம் போடுறதுக்கே நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ஆம், இவைகளெல்லாம் என்ன தூர இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆம், கொக்குவில் ஹோண்டாவில் வீரசிங்கம் மண்டபம் அப்படி எல்லாம் ஆம். கூட்டிகிட்டு போய் நிறைய அது என்ன என்னால் மறக்க முடியாது. அந்த இந்த பேரல் சொல்றதுன்னா கனவேற்ற பேரல் எல்லாம் விடுபட்டுவோம். குமார் ஆம், சின்னமுசி, சிதம்பரநாதன், பஞ்சாட்சரம், நடா அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். ஆம், இவர் கிருஷ்ணமூர்த்தி இங்கே இருக்கிறார். ஆம், ஆம். ஜெர்மனி. கிருஷ்ணமூர்த்தி ஜெர்மன். இவரெல்லாம் நல்ல என்னுடைய உற்ற தோழர்கள், என்ன எல்லாம் உருவாக்கி விட்டவர்கள் என்று சொல்லப்படும். எனக்கு நிறைய ரசிகர்கள் பண்ணாதவன் நிறைய பேர் இருந்தவன். ஓ நல்லது நல்லது. உண்மையில அப்ப நாடகங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதுல எல்லாத்தையும் செய்து செய்யறதுன்றது ஒரு நாடகம் நடிக்க ஒரு நடிக்க தெரியும், சில பேருக்கு கதவசனம் எழுத தெரியும், சில பேருக்கு அதை ஒழுங்குபடுத்தி அமைக்க தெரியும், நெறிப்படுத்த தெரியும். ஆனால் நீங்கள் 3 வேலையும் செய்திருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கலைஞன் இருந்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இருந்து உறங்கி கொண்டுதான் இவ்வளவு ஆரம் இருக்கிறேன். உறங்கிக் கொண்டு நிச்சயமாக அவர் வெளிப்பட வேண்டும், வெளியில் வர வேண்டும். அந்த கலைஞன் மீண்டும் மிடுக்குடன் வெளிவர என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த ஆர்வங்கள் தான் இப்பொழுது நீங்கள் இந்த நிலையில் ஒரு துறையை யூடியூப் என்ற ஒரு தமிழ் கிழவன் என்ற ஒரு சைட்டை தொடங்கி நீங்கள் அதை நடத்துவதற்கு காரணங்கள் இதுவாக இருக்கலாம். இந்த உறங்கிக் கொண்டிருக்கிறவர் தான் வெள்ள வெள்ள எழும்புறாரு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்கள். அதுதான் அந்த அந்த வேட்கை. இங்க பிரான்ஸுக்கு வந்து நிறைய நாடகங்களை நடிச்சிருக்கிறேன் நான்.
நிறைய ஓ நாடகங்கள்ல நடிச்சு போட்டு ஒரு 2000 ஆண்டு அளவில் ஆம் என்னுடைய எனக்கு அந்த அந்த கலைத்துறையில ஈடுபடைக்கு நான் என்ன மறந்துடுவேன். ஆம் என்னுடைய பொருளாதாரத்தை மறந்துடுவேன். ஆம் வேலையை கூட போக மாட்டேன். ஓ இதுதான் பைத்தியமாயிருப்பேன். இருந்து ஓகே வீட்டையே வந்து அந்த இதோட பார்த்து கொண்டிருப்பேன். அப்ப இதுல வந்து எனக்கு நான் குறிப்பா சொல்ல போனும், இங்க பிரான்சுக்கு வந்த இடத்துல 2 பேர். ஒன்று சச்சிதானந்தம் என்று சொல்லி மாஸ்டர் அவர் ஒரு முனைவர் தமிழ் பள்ளிக்கூடம் இங்க பிரான்ஸ்ல வச்சிருக்கிறார். ஆம் அதுல நான் எனக்கு ஒரு பாத்திரத்தை எனக்கு தந்தார், வீரஸ்வாரின்னு சொல்லி. ஆம் அந்த ஊரங்க நாடகம். அந்த ஆம் நாடகம் நடித்து தான் சிவாஜி கணேசனுக்கு பெரியார் சிவாஜி என்று பெயர் வச்சவர். ஓம் அந்த பேர் வந்து அந்த நாடகத்தை நடிக்க எனக்கு இங்கே வந்து என்ன ஒரு நண்பர் அறிமுகமானார், அரியநாயகம் என்று அல்போன்சன் ஓ சொல்லப்படுறவர். அவரும் ஒரு தெரியும். சிறந்த நடிகர், நல்ல எழுத்தாளர், நல்ல டைரக்டர். ஆமா ஆமா அவரும் அவரோட சேர்ந்து நிறைய நாடகங்கள் நடிச்சு அஹ், என்ன இருந்தாலும் அந்த நாடகம் நடிச்சு முடிய எனக்கு ஒரு திருப்தி வாரையில். எப்பவுமே காணாதல்ல இதெல்லாம் பிள்ளையா செய்து ஓட்டுறதுதான் திருப்தி. அதே ஆம் மாதிரி கடைசியா நடிச்ச நாடகம் வந்து ஜூலியஸ் சீசர். ஓ ஜூலியஸ் சீசர்ல மார்க் ஆண்டனி பாத்திரம் நானா கேட்டு நடிச்சது. நான் ஒரு கட்டையாள், உயரம் குறைஞ்சாள், ஆம் பலம் குறைவானாள். சீசரை தூக்கிக்கே என்னால் தூக்க முடியல. ஓ அதுல சில தப்புகளை செய்து அந்த நாடகத்து இந்த பேரை நான் வந்து கெடுத்த மாதிரி போயிட்டது. அதுக்கு பிறகு நான் 2000 ஆண்டு அளவில் அதுக்கு பிறகு நாடகங்கள் நடிக்கிறேன்ட்டு ஒதுங்கியே இருந்துட்டேன். அதுக்கு ஓ பிறகு 2022ஆம் ஆண்டு இந்த யூடியூப் சரி காணொளியை ஆ ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் திருப்தி ஏன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நான் சில சரித்திர நாடகங்கள், வியப்பட நடிப்பான இதுகளை இதாண்ட இது இப்போ ஆம் எனக்கு யதார்த்தமாக சில ஆம் இதுகளை செய்யக்கூடியதாக இருக்குது. வருங்காலங்களில் நான் யூகிச்சிருக்கிறேன், சில சில சின்ன குறு குறு சின்ன பாத்திரங்களை ஏற்றி சின்ன சின்ன நாடகங்களாக செய்து காணொளியில் போடுவோம். ஆம் ஆம் அது உண்மையில அது நல்லது. அது உங்களுடைய உங்களுடைய தூங்கிக் கொண்டிருப்பவரும் வெளியில வருவார், உங்களுக்கு யூடியூப் காணொளி செய்யறதும் ஆகுது. ஒரு ஆ, கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லுவார்கள் தானே. ஆ, ஆம் ஆம் ஆ. இவ்வாறு நீங்கள் சுவாரஸ்யமாக கதைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் அது வேளையில நீங்கள் உங்கள் இடத்தில் உங்கள் பிரதேசத்தில் ஒரு மாளிகை ஒன்றை கட்டி அதை ஒரு பிரபலியமாக எல்லோரும் நாங்கள் இப்ப ஈழத்திலும் கனப்பேர் யூடியூப் வலையொலியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நிறைய காணொளிகள் அந்த மாளிகை பற்றிய காணொளி வந்திருக்கின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவற்றையும் ஒரு முறை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றது எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. அந்த காணொளியையும் பார்த்து கொண்டு உறவுகளும் பார்த்திருப்பார்கள் நிறைய பேர். நாங்கள் ஒரு முறை அந்த காணொளியை பார்த்து கொண்டு என்ன கட்டியிருக்கிறீங்க, அதை ஏன் கட்டியிருக்கிறீங்கள் என்ற கேள்விகளுடன் நாங்கள் தொடருவோம் என்று நினைக்கின்றேன். உறவுகளே, இவரது ஒரு ஆசையின் ஒரு சின்னமாக இவர் தனது இடத்தில் தனது ஊரில் ஒரு சின்னம் ஒன்றை கட்டி வைத்திருக்கிற ஒரு அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த அடையாளம் என்ன என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். குயிலும் இனிமையாக ஒலிக்கிறது. நன்றி நன்றி. இதுவும் என்னுடைய கலை ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடுதான்.
ஆம். மிக சுருக்கமாக எங்களது நேரம் கருதி நாங்கள் அதை ஒரு சுருக்கி தந்திருக்கிறோம் உறவுகளே. நாங்கள் அதை பற்றி இவரிடம் நேரடியாகவே கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒருவர் வீடு கட்டிவிடும், ஒரு தாங்கள் இருக்க வேணும், போக வேணும், அதுல போய் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வீடு கட்டுறார்கள் பல பேர். ஏன் நீங்கள் மட்டும் இப்படி ஒன்று கட்ட வேண்டும் என்று சொல்லி அதிலும் வசிப்பதற்கில்லை, இன்னொரு தேவைக்காக அதை கட்டியிருக்கிறீர்கள்? ஏன் இவ்வாறு எண்ணம் உங்களுக்கு? இது வந்து ஆஹ், என்னுடைய ஐயா தகப்பனர் ஆம். அவருக்காக கட்டிய நினைவாலயம் இது. கட்டி ஓ. கொண்டிருக்கிற நினைவாலயம், கட்டி முடிக்கப்படவில்லை, ஓ. கட்டிய நினைவாலயம். இந்த நினைவாலயம் கட்டும் பொழுது, கட்ட தொடங்கும் பொழுது ஓ. அவர் இங்கே செத்து ஒரு அவர் அந்த இயற்கை இது அடுத்த கிழமை நான் ஊருக்கு போயிட்டேன். ஓ. அங்கே அந்தரட்டி ஒன்றும் செய்யலை, நான் அப்படியே ஒன்றும் அந்த இதுகளும் இல்லை. அவையில் செய்தவை சகோதரங்கள் அதெல்லாம் செய்தவை அந்த இது இல்லை. நான் அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேணும்னு சொல்லி, அப்போ அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேணும்னு சொல்லி அங்கே போன இடத்துல என்னட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த வேலைகளில் அந்த டோம்ஸ் வேலையை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஒரு 7-8 மாதம் முடிஞ்சிச்சு. கொடவாண்டு எழுப்பி கொண்டு போயிட்டேன். நான் அங்கே போன இடத்துல இங்கே என்னுடைய வியாபாரம், பெரிய வியாபாரம் நடந்த இது, அதில் என்னால் கவனிக்க முடியாமல் போயிட்டுது. கவனிக்க முடியாமல் போன இடத்துல வியாபாரம் விழுந்துடுச்சு. பொருளாதாரம் சுருங்கிடுது. சுருங்கின இடத்துல நான் அங்கே 1 வருஷமாக இருந்தேன், கட்டிக்கொண்டு இருந்தேன். அதில் எனக்கு ஒரு இது ஒரு சுயநலமான சிந்தனை என்ன சொல்லணும், ஏன் சொல்லுங்க ஆப்பம், இப்படி ஒரு மாலையே கட்ட வேணும் என்று நினைக்கிறது பெரிய ஆடம்பரம் இல்லை. ஆனால் எனக்கு நான் இன்று ஐயாவில் வச்சிருக்கிற அன்பு வந்து அந்த ஆடம்பரம் அது இதொண்டையும் யோசிக்கிறேன். எனக்கு வந்து அவருக்கு ஒரு உயரமான கௌரவம் வேணும். என் மனசுல நிறைய அன்பையும் அவருக்குள்ள உள்ள அந்த இதெல்லாம் நிறைய தூக்கி வச்சிருக்கிற விஷயம் சொல்லிவிட முடியாது. என்னுடைய ஆசான் குரு, நான் தாய்மானவரண்டே வச்சிருக்கிறேன் அவரை. அம்மா அம்மா என்னுடைய அன்பு தான், ஆனால் அம்மாவோட நான் ஐயாவில் அன்பு கூடும். அது இப்போ இதில் சொல்லி காட்டப்படாது, இருந்தாலும் அது வெளிப்படையாக இப்போ நான் கதைச்சு கொள்றது. நிச்சயமா நல்லது. என்ன அது வெளிப்படையான கதைகள் நல்லது. எல்லோரும் ஆண் மக்கள் என்றால் அம்மாவில தான் அது வளமை, அது ஒரு. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக அப்பாவுடன் ஒரு ஒரு மேல் ஒரு படிநிலை கூட ஏறி அப்பாவோட என்னில கூட அன்பு அப்படி சொல்ல போனோம். சில நேரங்களில் மற்ற சோதரங்களும் குறைநெஞ்சு கொள்ளலாம், குறைநெஞ்சால் பரவாயில்லை, நெஞ்சு கொண்டு போட்டுக்கும், அவங்களுக்கு தெரியும் தெரியும். அந்த அந்த அன்பின் வழிபாடு தான் என்னை ஒரு பிள்ளை ஆக்கிறது. அல்லாடி நான் கொஞ்சம் துடிப்பான இருந்தால் அப்படி இப்படிலாம் செய்யணும்ட்டு. ஆனால் நல்லொழுக்கத்தோடு வந்துட்டேன் நான். அவருடைய வளர்ப்பால என்னுடைய துடிப்புக்கு எந்த விதமான கூடாத விஷயங்கள்லையும் ஈடுபட்டு இருக்கிறேன். இல்லையான்னு சொல்றதுக்கு இல்லை. அது அந்த 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 தண்ணி வாய்க்கிற, சீரட் பத்துறது, இதெல்லாம் எல்லார்டையும் அநேகமாக நிறைய பேர்கிட்ட வர வழக்கங்கள் என்னிலையும் தொத்துனது. அதில் இருந்து விலத்தி இப்போதான் வந்திருக்கிறேன் நான் வழியில். அப்போ அந்த அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் என்னை அரவணைச்சு ஆளாக்கினவர் அவர் தான். இப்படி ஒரு தகப்பன் பற்றி நான் சொல்லப்படாது, எல்லாரும் ஊரில் இருக்கிறார்கள், எல்லாரும் சொல்லுவினேன். ஆனால் நீங்கள் அந்த இப்போ அந்த அரண்மனை மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்கள் அதை சிறுவர்கள் படிப்பதற்கு என்ற அதை அமைச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த எண்ணம் முதலே இருந்ததா? நீங்கள் இதில் சிறுவர்கள் படிக்கிறதுக்கு தான் இது அமைக்க போறேன் என்று சொல்லி எண்ணம் இருந்ததா? நாங்கள் இங்கிருந்து போய்க்க பள்ளிக்கூடம் அல்லது ஆஸ்பத்திரி ரெண்டை யோசிச்சுட்டு போனாங்க. அப்ப யோசிச்சுட்டு போய்க்க கட்டி கொண்டு போகிக்க யோசிச்சன், இது பள்ளிக்கூடம் நடத்துகிற சுகமாக இருக்கும் எங்களுக்கு என்று சொல்லித்தான் அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கல்வி நிலையம் வந்தது, ஒரு டியூஷன் சென்டர் என்று சொல்லுங்கவன் வைங்கவன் டியூட்டரிங் ஆயிருந்தான் அதை ஆரம்பித்தோம். ஏனென்று சொன்னால் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றது என்னுடைய நோக்கமாக, எங்களுடைய நோக்கமாக இருந்தாலும் என்னுடைய மாத்திரமில்லை, என்னுடைய மனைவி இப்போ ஒத்துழைப்பு இல்லையாண்டா நான் இதை செய்திருக்க முடியாது. தோளோட தோல் நண்டவர் கூடி. அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு அவருடைய பெயர் வழங்க அப்போ பள்ளிக்கூடம் வாங்கினோம். டியூட்டர் மாதிரி தண்டு நல்ல ஆசிரியர்கள்,
சிறந்த தரமான ஆசிரியர்களை போட்டு நல்ல சம்பளம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு தரம் இலவசமாக படிப்பிக்க இல்லை. சில நேரங்களில் ஒருத்தர் 2 பேர் அப்படியே கொஞ்சம் விரும்பி 2 வருடங்கள் எடுத்தவை நினைக்கிறேன். எல்லாருக்கும் அதுக்குரிய நல்ல ஊதியத்தை கொடுத்து எல்லாம் உங்கள் சொந்த செலவு தான். அதுல வந்து 2 விஷயம் செய்தோம். ஒன்று வந்து கொஞ்சம் பிள்ளைகிட்ட காசு வாங்கினேன். வசதி படைத்தவர்கள், வசதி குறைந்தவர்கள், தூர தூர இருக்கிற மக்கள், படிப்புக்கு முடியாத எல்லாருக்கும் இலவச கல்வி தான். அப்ப கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு அந்த இது நடந்தது. கிட்டத்தட்ட மாதாந்த செலவுகள் நிறைய இருந்தது. ஆனால் என்னுடைய கட்டிட வேலை நின்று விடுது 12ஆம் ஆண்டில் நின்று விடுது. ஆனால் இந்த வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தேன். மாதம் மாதம் காசு அனுப்பி கொண்டு தொடர்ந்து கொண்டிருந்தேன். கட்டுற வேலை இப்போதைக்கு இல்லை, முடியாதது, பெரிய இதை செய்வோம்னுட்டு இருந்தபடியால் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு 12ஆம் ஆண்டிலே 11ஆம் ஆண்டிலே இருந்து 22, 22, 23 வரையும் நான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் நடத்தினர்கள் அங்கதான் இருந்தார்கள். அதாவது வந்து அவைகளால நல்ல வடிவா அதை ஒழுங்கு செய்ய முடியலன்னு தான் சொல்ல வேணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே, அப்ப ஒழுங்கு செய்ய முடியல. இப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், அப்போ ஒரு நண்பர் எனக்கு தோள் கொடுத்தார். ஒரு அங்க ஊர்ல நல்ல சேவையால் செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர் அவர் தோள் கொடுத்தார். அவைகள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு முன் வந்தினேன். நான் கேட்ட இடத்துல முன் வந்து இப்ப நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனபடியால எனக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்ப சம்பந்தம் இல்லை. இந்த 2 வருஷமாக சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் கட்டிடம் வாங்குகள் மேசியல் என்னுடையது, படிப்பு சொல்லிக் கொடுக்கறது அவர்களுடைய வேலை. அவையிலே அதை பராமரித்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றிய விவரங்களை நான் அதிகம் அவர்களிட கேட்கிறேன். ஏனால் அவர்கள்ட்ட நல்ல வடிவா நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில நான் அதை கேட்காமலே விட்டுட்டேன். அதுவும் அவைகளுக்கு அவைகளுடைய இதுக்கு அவையுடைய செய்கைக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதாக இருக்க வேண்டும். மிக பல பிள்ளைகள் உண்மையிலே அந்த பிரதேசங்கள்ல கந்த கோட்டம் என்றாலே ஒரு பெயர் பெற்ற ஒரு கல்வி நிலையமாக இப்பொழுது விளங்குவதை நான் பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன். பலர் எங்க பிள்ளைகள் படிக்கிறதுனா கந்த கோட்டத்துல படிக்கிறோம், எங்க படிக்கணும் கந்த கோட்டத்துல என்று சொல்லி சொல்ற அளவுக்கு அந்த இடம் இப்பொழுது மிகவும் பிரபலியமாகவும் பல பிள்ளைகளை பயன்பெற்று கொண்டும் இருக்கிற அளவுக்கு அந்த நிலையம் இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது ஒரு பொது நோக்கோடு நீங்கள் அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிக வரவேற்கத்தக்கது. எல்லோராலும் அவ்வாறு செய்துவிட முடியாது. அது ஒரு சிலரால ஒரு சிலர் அதை இப்படி செய்து கொண்டிருப்பது உண்மையில சமூகத்தின் மேல் கொண்ட பற்றும் உறவுகள் மேல், அம்மா அப்பாவோ உறவுகள் மேல் பற்றும் தான் நினைக்கிறேன். நீங்கள் இது எவ்வளவு காலம் என்று சொல்றதை விட ஒரு சமூக கோபம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களிடம் அவ்வாறு ஒரு கோபம் இருக்கிறது. அதை கணக்க வெளிப்படுத்த முடியாது. நான் வெளிப்படையாக அதை பற்றி சொல்றதும் இல்லை. எனக்குள்ளேயே நெச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடிய நேரங்கள்ல செய்து கொண்டிருக்கிறேன். அதை வெளிப்படுத்துற விதங்கள், கோபமாக வெளிப்படுத்தலாம், கோபத்தை இன்னொரு விதமாகவும் வெளிப்படுத்தலாம். அதை வெளிப்படுத்துற விதங்கள்ல நீங்கள் ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். இப்பொழுது அந்த கட்டிடங்கள் நினைக்கிறேன் ஒரு முக்கா திட்டத்துக்கு பூர்த்தியாகி இன்னொரு கால திட்டம் இருக்குது. அதாவது வந்து என்னுடைய கலை நோக்கில அந்த பார்வையில நான் சொன்ன எனக்கு திருப்தி வர உரை என்று சொல்லி, ஆனா இந்த விஷயத்துலயும் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும் போல இருக்குது. அது பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நிச்சயமா அதோடையால கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான். ஆமா, உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் குடும்பம் என்று வந்த பிறகு இங்கு பிரான்ஸ் நாட்டில் உங்களுக்கு ஒரு குடும்பம், பிள்ளைகள், மனைவி என்று சொல்லி வந்த போது அவர்களுக்கும் ஒரு செலவுகள் இங்கு இருந்திருக்கும் தானே. அந்த செலவுகளை தாண்டித்தான் நீங்கள் வேற வேலை செய்யலாம். அது ஆரம்ப காலங்கள்ல இருந்து நான் கொஞ்சம் வேலைகள் செய்து அப்படி இப்படி தாண்டது. இப்ப எல்லாம் அவைகள் தங்களை பாக்கினதானே வளர்ந்துட்ட பிள்ளைகள், இவன் பிரச்சனை இல்ல. இப்ப அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு இருப்பார்கள் நினைக்கிறேன். இருப்பார்கள். ஆனால் என்னுடைய ஒரு பழக்கம் இருக்குது, யார்கிட்டையும் உதவி பெற்றுக் கொள்வதில்லை. இருக்கட்டும், என்னுடைய சகோதரங்களாயிருக்கட்டும், யார்கிட்டையும் உதவிகள் பெறாமல் இருக்க வேணும். இதை நான் தனியா கட்டி முடிக்க வேணும்.
என்ற ஒரு தீர்மானத்தோட இருக்கிறேன். ஆ. விரைவிலே அந்த இது அஹ், அஹ், கட்டி முடிப்பேன் முடி நினைக்கிறேன். நிச்சயமாக. நான் மிக விரைவில் உங்களது நினைத்த எண்ணங்கள் கைகூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் இன்னொரு பக்கம் உங்களுடைய பெரிய பக்கம் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற காணொளிகள் இந்த பக்கங்கள் செல்ல வேண்டும். என்னுடைய ஒரு இந்த வயதில தொழில்நுட்பம் என்பது எல்லோரும் விலகி நிற்கிற ஒரு இடம். நாங்கள் என் வயசு போயிட்டு எங்களுக்கு என்ன தெரியும், நீ உண்ட வேலை பேரண்ட் சொல்லி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கைகள் கொடுத்து விட்டு செல்ற நேரங்கள். இந்த நேரத்துல நீங்கள் இதை எடுத்து துணிவுடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட போதெல்லாம் இந்த உதவியை செய்வதற்கு முன்னுக்கு வருபவர்கள் யாரா இருப்பார்கள்? கேட்ட போதும் இருக்கிறீங்க. நான் சில இடங்கள்ல இது கேட்காட்டால் மறந்திருப்பேன் அவைகளை சொல்றதுக்கு. கேள்வி கேட்காட்டா எனக்கு இந்த இதுகளை கேட்ட உடனே செய்ய வர்றது முதல் என்னுடைய மனைவி. சரியா? எனக்கு படம் பிடிக்க வருவா. நான் இங்கே எடிட்டிங் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன வேணுமெண்ட் வந்து கேட்டு தீ தண்ணி கோப்பி எல்லாம் வச்சிருந்து இதாண்டு வருவா. மருந்து எடுத்துக்கூடிய இங்கே ஒன்று வா. சாப்பாடு நேரம் வந்தால் வேறங்க சாப்பிட வேறங்கண்டு இதாண்டு வா. இதெல்லாம் விட வேற பெருசா தேவையில்லை. என்ன கவனிச்சு கொள்றதுக்கு வேலைகள்ல நான் மூழ்கி இருக்கேன். என்னை கவனிச்சு கொள்றதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் தேவை. அது அவா இருக்கிறான்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அது மாத்திரமில்லை, அதை விட்டு விலத்தி என்னுடைய காணொலிகள் நான் எடுக்க போற இடங்களுக்கு அவன் பூனைக்குட்டி மாதிரி வந்துடுவா பின்னுக்கு. ஆனா எனக்கு இன்னும் காரணம் விளங்க இல்லை. என்ன காரணம் இப்படி பூனைக்குட்டி மாதிரி வாராண்ட காரணம் இன்னும் விளங்க இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணும். கணக்கு யோசிக்காதீங்க. வந்தது மாத்திரம் இல்லை, நான் சும்மா பாடி சொன்னது. வந்தது மாத்திரம் இல்லை, கேமராவை எடுப்பா, கையில பிடிப்பா. சில இன்னும் டைரக்ஷன் வேலையிலையும் வராங்கிறா. அது சரியில்லை, இப்படி இதாண்டுங்க மாத்துங்கன்னு சொல்லி அது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. நல்ல ஒரு ரசிகை உங்களின். நல்ல ஒரு ரசிகை. என்னுடைய காணொலிகளை அடிக்கடி நல்லா பார்ப்பா. பார்த்துட்டு இது சரியில்லை, இப்படி எடுக்கப்படான்னு சொல்லுவா. இது நல்லா இருக்கணும் பாராட்டுவா. அப்படி எல்லாம் இதாண்டு சரியா தனிய குறைய சொல்லி கொண்டு இருக்கப்படா இல்லோ கோமரம். அப்ப பாராட்டி போட்டு தான் இப்படி சொல்லுவா. தெரியுமா ஆளுக்கு என்ற குணம் சொல்லி அதுல சொல்ல வேணும். அவ சொல்ல வேணும் முதல். மற்ற ரெண்டாவது சொல்றதா இருந்தால், இந்த யூடியூப் தொடங்குறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் இலங்கையில இருக்கிறார் சுதர்சன் சொல்லி அகரம் மற்றது சுதர்சன் விளக்கம் சொல்லி இப்ப வச்சிருக்கிறார். தமிழ் ரோகர் சொல்லி 2-3 சேனல் வச்சிருக்கிறார். அவர் தான் என்னை ஒரு நாள் கேட்டார், அண்ணன் நீங்கள் நல்ல வடிவா கதைக்கிறீர்கள், ஒரு ஒரு காணொலி பிடிச்சு கொடுத்தேன் அவருக்கு. ஒரு வீடியோ உண்டு, நான் ஊருக்கு போன இடத்துல நல்ல வடிவா படம் எடுக்கிறீர்கள், ஏன் நீங்களும் ஒரு யூடியூப் செய்யப்படாது. அப்ப எனக்கு இந்த விஷயம் ஒரு வருஷமா ஓடிக்கொண்டு இருந்தது. என் மகள் நான் சமைக்கிறத பார்த்துட்டு கேட்டவள், ஏனப்பா நீங்கள் ஒரு வீடியோ செய்யப்படாது. அப்ப நான் அந்த நேரம் யோசிச்சேன், எனக்கு ஆனால் அதை பற்றிய ஒரு விவரம் அடியும் தெரியா முடியும் தெரியா. கொண்டு யூடியூப் பண்ணா என்ன தொடங்குறது, எப்படி செய்கிறது, எடிட்டிங், அது இது கன விஷயம் இருக்கല്ലോ. அப்ப நான் கேட்டேன் அவரே, அது நல்ல சந்தோஷமான விஷயம், எனக்கு நீங்கள் செய்து தாரீங்களோ, அந்த யூடியூபை தொடங்கி அப்படியே கொஞ்சம் நடத்தி தாரீங்களோ கேட்டேன். ஓமன்னேன். அப்ப முதல் வீடியோவை எடுத்து அனுப்புங்கண்டார். எடுத்து அனுப்பினேன். அதுக்கு முதல் கேட்டார், என்ன பேர் வைக்க போறியாண்டு. டக்கண்டு பேர் வந்தது தமிழ் கிழவன். எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும், ஒன்றுமே யோசிக்கல. அவர் சொன்னார், வாவ் வேற சூப்பர் பேர், இப்போ இந்த பேர் ஒருத்தருக்கும் கொடுத்துடாதீங்க, சொல்லி போடாதீங்கன்னு சொல்லி போட்டார். அப்ப நானே இமெயில் திறக்க தெரியும் தானே எனக்கு, ஜிமெயில், அதை திறந்து தமிழ் கிழவன் என்று சொல்லி கொடுத்தேன். அப்போ அவர் படம் சொல்லி போட்டு வீடியோ எடுத்து தாருங்கண்டார். ஒரு நாள் 2 நாள் படம் படிக்கிறதுக்கு நான் இப்போ தனியாக படிக்கிட்டேன். எனக்கெல்லாம் போய் எடுத்த வீடியோக்கள் எல்லாம் நடங்க தான் எடுத்து பதட்டம் முதல் ஆரம்பிக்கிற பதட்டம். மற்றது பழக்கம் இல்லாத இது எனக்கண்டு செய்ய, நானே தனியாக செய்ய. அப்ப இதுல இன்னொரு ஆள் இதுல சேர்க்க வேணும், என்னுடைய மூத்த பேத்தி. அவள் கொஞ்சம் கலரசனையுடைய அவள். இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுல அவளை கேட்டு காவல் இருந்து இரவு மகள் காரில் மூட்டிக்கொண்டு போய் அந்த ஈஃபில் டவரை முதல் எடுக்கணுன்றதுக்காண்டி ஈஃபில் டவரையும் அந்த இதையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி விட்டேன். முதல் எடுத்து அனுப்பினா அவர் சொன்னார், திருப்தி இல்லை, சரியில்லை, நடக்குதுன்னு சொல்லி பேருந்து வியல் கொண்டு எடுத்து நல்லது.
அதை பார்த்தா நான் சொன்னேன், எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சொல்லி கொண்டிருந்த நான் என்னுடைய நண்பர்களுக்கு 1000 வியூஸ் நான் முதல் வீடியோவில் எடுக்க வேண்டும். ஆனால் அது 1000 வியூஸை தாண்டி விடுது முதல் வீடியோ. இது காரணம் அவர் தான், சுதர்சன். மற்ற தன்னுடைய சேனல்ல என்னை ப்ரமோட் பண்ணி அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் யாரும் செய்து கொடுக்க மாட்டேனேன். தன்னுடைய இது சம்பந்தமான தொழில், தன்னுடைய துறை சம்பந்தமான ஒரு விஷயங்களை மற்றவங்க காட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப அது எனக்கு ஒரு இதா இருந்தது. பேருந்து பார்க்க போய்க்கே என்னுடைய இதே நேரத்தில் 2 பேர் சேர்ந்தேன். எனக்கு என்னுடைய சகோதரர் சிறி என்று சொல்லி ஆரம்ப காலங்களில் என்ன வீடியோவில் வாரவர், மற்றவர் கடவுள் என்று சொல்லி அவரும் என் பக்கத்து வீட்டுக்காரர். இவர் 2 பேரும் எனக்கு உறுதுணையாக இப்போ வீடியோ எடுக்க வருவினேன். அதுக்கு பிறகு பார்த்தால் சில நேரங்களை மறந்து போவன். ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பரை ஒரு பிள்ளையாவையில் திருவிழா அடுக்கைக்க சந்தித்தேன். அவர் வந்து சன் சுகர் என்று சொல்றது, அவரும் ஒரு காணொலி எடுக்கிறவர். அவர் என்ன செய்தார் என்றால், அவரும் என்னோட நண்பராக சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காணொலி எடுக்க முடியும். அவர் எனக்கு இந்த சில டெக்னாலஜி சம்பந்தமான இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி தருவார். எனக்கு டிவி வரல வந்து அவர் எனக்கு இப்ப வரையும் பெரிய உதவியா இருக்கிறார். இப்படி நான் பார்க்க சொல்ல போனால் ஊர்ல இருக்கிறேன் நிறைய என்ற பராமக்கள் 2 பேர், மனோ, சுரவி, பிரணவி என்று சொல்லி இவியல் எல்லாரும் நிறைய நான் ஊர்ல போயிருக்கேன். எனக்கு வள்ளி சுகம் எல்லாம் அப்படியே இருக்கும். அதில் ஒருத்தர் வந்து கணியன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவர் தளபதி என்று வச்சிருக்கிறேன். அவர் வந்து ஆயுதங்களை எல்லாம் செய்வார். சாச்சில போட்டு இதன்னு வேறு கொண்டு வேறு எல்லாம் செய்வார். இதன்னு வேறு இவியல் படம் எடுக்க ஒரு ஆள் வேறும், எடிட்டிங் பண்ண ஒரு ஆள் வேறும், சுகமாக காணொலி எடுத்துக்கொண்டிருது. இவைகள் எல்லாம் நான் முக்கியமாக சொல்ல வேணும். அதை விட வேறு ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறேன். குற்றம் சொல்ற ஆக்கள் மாத்திரம் இருக்கிறேன். இந்த வீடியோ இப்படி செய்திருக்கலாம்னு சொல்லி நல்லா வாழ்த்து சொல்ற ஆக்களும் நிறைய பேர் இருக்கிறேன். ரெண்டையும் பகுத்தறிஞ்சு சொல்றவையும் இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் நிறைய வியூஸ் வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு உங்களுடைய பக்கங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது? எவ்வளவு பேருடன் போது ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? என்ன இப்ப 1.5 மில்லியன் பேர் கிட்டத்தட்ட பார்த்திருக்கிறேன். சாதாரணமாக ஒரு வீடியோ சராசரி 5,000 இருந்து 10,000-15,000 வரையும் ஓடுறது. சிலதுகள் எக்ஸ்பெக்ஷனலா விதிவிலக்காக 30, 40, 50 சொல்லியும் 30,000, 40, 50 ஓடி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு ஒரு திருப்தியை தந்திருக்கு. ஒரு தரமான பார்வையாளர்களை கொண்டிருக்கிறது. 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். உண்மையில இது ஒரு வெற்றி என்று தான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்களும் அதை விரும்பி செய்து கொண்டு வாருங்கள் தானே, அது ஒரு வெற்றி என்று தான் நினைக்கிறேன். இந்த நீங்கள் உங்களை தேடி இப்போது இங்க எடுக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் உங்களை கூப்பிட்டு எடுங்கள் என்று சொல்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது. நிறைய நிறைய இடங்கள்ல நிறைய மரியாதைகள், நிறைய இதுகள், கொஞ்சம் அவமதிப்புகள் எல்லாம் இருக்குது. 30,200 இது இந்த உங்களை வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 222 காணொலிகள் இதுவரை ஏற்றி வச்சிருக்கிறீர்கள். நான் இப்பொழுது மிக அழகாக ஒரு பக்கத்தை இதண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் ஒரு முறை காட்டிக்கொண்டு, உறவுகளே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் தமிழ் கிழவன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அழகாக கதைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் உங்கள் அனுபவங்களை அல்லது கதைகளை, வாழ்த்துக்களை கேட்கலாம், பார்க்கலாம். இணைந்து சிறப்பியுங்கள். இயக்குனர் அவர்களும் இணைந்து சிறப்பிப்பார் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இவருடைய வெப்சைட் இதுதான் இவருடைய பக்கமாக இருக்கிறது. அழகாக அலங்கரித்து வைத்திருக்கிறார். அந்த பேருக்கு ஏற்றால் போல் உங்கள் முன்னோட்டம், அந்த ஒவ்வொரு காணொலியிலும் போடுற முன்னோட்டம், வண்டில் மாடு ஊர் நினைவுகளையும் சுமந்தபடி இவரது காணொலிகள் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. மிக அழகாக இவரது அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் நீங்கள் கிழவன் என்று கிழவன் மாதிரியான அந்த தோற்றத்தை வச்சு நீடிக்கிறீங்களோ, இன்னும் குறைக்கலாமோ என்று சொல்லி எண்ணங்கள் இருக்கிறது. எண்ணம் உங்கள் அந்த தோற்றம் கிழவன் மாதிரி இன்னும் கூட அதை உங்களை குறைக்கிறது, உங்களோட இளமை காலத்தை குறைக்கிறதோ என்று எனக்குள் ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எனக்கு அழகாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னா, நான் முதுமையை விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் முதுமையை விரும்புகிறேன்.
ஓ. அஹ், இப்ப இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பழம் பழுத்தால் வடிவா இருக்கிறது தானே. நிச்சயமாக அது ஒரு அது பழத்துக்கு அழகு, பழத்துக்கு சுவையாக பேத்திகள் உங்களை சொல்லுவாரு, என்ன தாத்தா இப்படி இருக்கிறீங்க, வெட்டுங்கோ மயிர் வெட்டுங்கோ வெட்டுங்கோன்னு சொல்ல இருக்கலாம், சொல்ல மாட்டார்களா? இப்ப ஐயா கண்ணன் என்று சொல்லி என்னுடைய பேரன் ஒரு ஆள் இருக்கிறார். ஓ. அவருக்கு பேர் அகத்தியன். ஓ. ஐயா கண்ணன் என்று தான் நான் பேர் வச்சிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐயா. ஓ. நல்ல சில நெருங்கிய காணொளிகளில் நீங்கள் ஓ, நினைக்கிறேன் 5 வயசு. வருவர். ஆம். 5 வயசு. எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் ஆக்கின அரியண்ட தந்தன்னு சொன்னா என்னுடைய மனைவியோடு தான் சொல்ல வேணும். ஓ. ஏறுந்த கோலம் என்று சொல்லி ஆம். தலைமையில் விட்டுங்கோ, தாடிய இதண்ணுங்கோ, கொஞ்சம் ஷூட்டா விடுங்க, அப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் சொல்லுவா. ஆம். நான் சொன்னேன், சொல்றது அவருக்கு உன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டித்தான் நான் இப்படி நிறையா விட்டு சொல்லிட்டேன். ஓ. நான் கருப்பு அடிச்சிருந்தால் உனக்கு சில நேரங்கள் அது பாதமா முடிஞ்சிடும், அதனுடைய யாரை என்ன வற்புறுத்தாது என்று நகைச்சுவை வச்சுட்டு அவன் கேட்டுட்டு அந்த நேரத்துல முடிச்சு போட்டிருப்பா. பேருந்து திருப்பி தானா. இப்போ ஒரு கொஞ்சம் காலமா என்ன தெரியல, நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன், இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் சொல்ல, இந்த இதுக்கு அடையாளம் என்று சொல்லிக்க இவன் அதை ஆமோதிச்சு ஒரு சந்தர்ப்பத்துல அவவையே சொல்லி இருக்கிறாண்டா பாருங்க, நீங்க நல்ல அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஓ, அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப ஆரோடியான நான் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப எனக்கு 35 வயசுல தலை நிறைச்ச இருக்கும். இளம் பருவத்தில் தலை நிறைச்சது. அது இந்த தலையோட போறோம், தலைப்பாவோட மாதிரி எனக்கு ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை உண்டு. அப்பவும் வந்தது. அதாவது தொடர்ச்சியா ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் எனக்கு ஏமாறுற தன்மை சரியாக கூட, நம்புற தன்மை அதுகளால, அது மற்றவை செய்கிறதில்ல, அது நான் ஒரு பிள்ளைகளால வாரது, நான் ஏமாறுறதால வாரது. அப்ப அந்த இதுல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு படாரெண்டு அரைச்சாது, திடீரென்று அரைச்சாது. அப்ப நான் சொன்னேன், அது தலையை தட்டி இருக்க வேண்டியது இதுல நிறைச்சு தப்பிக்கிட்டு ஓகே என்று சொல்லி போட்டு அதையும் நான் சந்தோஷமா எடுத்துக்கொண்டு, வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நாங்கள் சந்தோஷமா எடுக்கணும், அவ்வளவுதான். ஒரு உறவாக ஓடி வந்து இணைந்திருக்கிற தர்ஷினிஷான் சுவிஸ் நாட்டிலிருந்து. வணக்கம் தர்ஷினி, வாருங்கள். வணக்கம் பாமகால் வரைக்கும் அணிந்திருக்கின்ற அவர்களுக்கும், இன்றைய மற்றது மலர்கள் தொகுப்பார் சாதனை திரையரங்கன் அவர்களுக்கும், ஐயா பகீரதன் கந்தசாமி அவர்களுக்கும் என்னுடைய உற்சாகமான வணக்கம். உங்களை நான் பார்த்துருக்கிறேன். சரி, நன்றி. இந்த முற்றத்து மலர்கள் நிச்சயமாக இதுல வந்தோ. ஆமா ஆமா. சரி, சந்தோஷம். நன்றி ஐயா. முழுமையாக கேட்டிருந்தோம் உங்களுடைய சிறப்பு விருந்தினர். உங்கள முற்றத்தி மலர்களில் மனம் வீசிய பக்கங்கள் அத்தனையும் பார்த்திருந்தோம். அதுக்கு முன்பதாக உங்களுடைய காணொலிகள் நான் பார்த்திருக்கிறேன், உங்களுடைய இந்த மாளிகையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதில் ஒன்று சொல்லிக்கொள்ளவும், சலிக்காமல் நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் அவர்கள் கேட்கும் போது நீங்க கொடுத்த பதிவு மிக சிறப்பு. உங்கள் பின் மனைவி என்று அத்தனை பக்கங்களும் அனைவரும் பார்த்திருப்பார்கள், அதில் நானும் ஒருவர் என்பது உண்மை. சிறப்பு வாழ்த்துக்களை அவங்களுக்கு இணைந்திருந்து பல பக்கமாக உங்களுடைய கதைகள் சொல்றப்போ கேட்டு மகிழ்ந்துடும். இன்னும் அதில் நீங்க சொல்லாத கூட இங்க எங்களுக்கு சொல்லி அதை தெரியப்படுத்திய முற்றத்து மலர்கள் சாதனை திரையரங்கன் அவர்களுக்கு நன்றி கூறி, சிறப்பு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். பாம்பத்தளத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. நன்றி, நன்றி தர்ஷினி. மிக அழகாக உங்கள் பக்கங்களையும் அவர் பார்த்திருக்கிறார், சொல்லி இருந்தார் தான் போன நிகழ்ச்சியெல்லாம் வடிவா பார்த்து நான் சொல்லி. நன்றி, நன்றி. நல்லா இருந்தது, நல்ல வடிவாக சொன்ன எல்லாத்தையும், என்ன நல்ல அழகான விவரணைகள், சரியாக இதான முடியல, நல்லா இருந்தது. நான் நிறைய பொறுமையா இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, நன்றி தர்ஷினி, மிக்க நன்றிகள். இயக்குனர் அவர்களே, நீங்களும் இணைந்திருந்தால் நாங்களும் இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய அந்த யூடியூப் காணொலிகள் போய் எடுக்கும் போது நீங்க சொன்னீங்க தானே, நிறைய சவால்கள் எங்களுக்கு இருக்குது, சில எதிர்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லி. அவ்வாறு ஏற்பட்டதுல உங்களுக்கு எது மிகவும் பாதிப்பாக இருந்ததா? ஏதாவது உங்களுடைய மனதை பாதித்து ஏன் இது இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இருந்திருக்குமா? ஆமாம்,
அதை நான் உடனே கைவிட்டுட்டேன். ஆனால் மனசுல இருந்து ஆறிட்டேன். அதாவது வந்து காணொளி எடுக்க கூப்பிட்டவ எனக்கு காணும்னு சொல்லிக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் சொன்னார். அதுக்கு பிறகு அது அவையில் சம்பந்தப்பட்ட காணொலிகள் ஒன்றையும் எடுக்க போகிறோம். போய் வருவேன். அந்த நிகழ்வுகளுக்கு போய் வருவேன். அவர்களுக்கு உரிய விளம்பரங்களை கொடுப்பேன், இலவசமாக கொடுப்பேன். ஆனால் காணொலிகள் எடுக்க மாட்டேன். அப்படி இருக்குது. சில இடங்கள்ல வாருங்கோன்னு கூப்பிடுவேன். நிறைய இதாண்டு நல்ல பெரிய விழாக்கள் நடக்கும். ஒரு கோப்பி கூட வச்சு தர மாட்டேன் எனக்கு. சரியோ? அந்த இடத்துல இது எனக்கு தலையில் என்னதுக்காக வேண்டி சொல்லி இல்லை, இவங்களுக்கு தெரிய வேணும். அதாவது வந்து விருந்தினரை உசரிக்கிற பண்புகள் நாங்கள் பழக வேணும். என்ன வாழ்ந்து கூப்பிடுகிறதும் அவர்களை உசரிக்காம வர்றதும் அவ்வளோ நல்ல அழகு இல்லை. அது கட்டாயம். நாங்கள் வாழ்ந்து கூப்பிட்டால் ஏதாவது வேறு பச்சை தண்ணியாலும் பண்ணி கொடுக்கணும், குடியுங்க. அதுதான் நாங்கள் உள்ளது. மற்றபடி நாங்களும் சில நேரங்களில் வெளிநாடுகள் அங்கே இங்கேன்னு போய் வரைக்கும் எவ்வளோ காசுகளை செலவழிச்சு போவோம். எவ்வளோ அது நீங்கள் சொன்ன நம்ம நீங்கள் இந்த யூடியூப்ல பெரியதாக காசு வராது. இலங்கையில் இருக்கிறாங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய காசுகள் வரும். ஆனால் இங்கே எனக்கு அப்படி இல்லை. என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன், நாங்கள் இங்கே பிரான்ஸில் வேலை செய்தவன்டா 8 மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட 80 குறைஞ்சது 70 இல்லை 80 90 100 ஒரு நாளைக்கு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு வீடியோ செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் வேணும். சரியான பொறுமை வேணும், கதை உணர்வு வேணும். இன்றைக்கெல்லாம் அவசரப்பட்ட ஒரு வீடியோ எடிட் பண்ணினான். 7 மணிக்கு நான் இங்கே வர வேணும்ன்றதுல 7 மணிக்கு முதல் விட வேணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு கோவில் திருவிழா எடுக்க போனேன். நாகூரணி அம்மன் கோயில் அன்றைக்கு நடக்குது இல்லை அங்கே நயனாதேவி, அது இங்கே பொபினியில் இருந்தது. அதை எடுத்து இன்றைக்கு இதுக்கு முதல் விட்டுட்டேன். அப்போ இன்றைக்கி அந்த விழா நடக்கைக்கு அதை விட வேணும்னு சொல்லி அப்போ அப்படி இதன்னைக்கு எங்களுக்கு ஒரு 8 மணித்தியாலம் வேணும் ஒரு காணொளி இதன்றதுக்கு. ஒரு நாள் ஒரு மணி சொல்கிறேன். என்னுடைய காணொலிகளில் பெரும்பாலான காணொலிகளில் சில காணொலிகளுக்கு 3-4 யூரோ தான் வரும். சில காணொலிகளுக்கு சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் மிக குறைவான. சில காணொலிகளுக்கு கொஞ்சம் கூட காசு வரும். ஆனால் அது நாங்கள் நினைக்கிறதுக்கு உரிய இது இல்லை. இது எங்கள்ட மன சந்தோஷத்துக்கும் இதன்றதுக்கும் ஒரு நேரத்தில் சில நேரங்களில் ஒரு இலக்கை அடைவேன் என்ற ஒரு இதுகளுடைய தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த இலக்கம் இருக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு பொருளாதாரத்துறையில எனக்கு கொஞ்சம் காசு வேணும். அது இப்படி செய்ய. ஆனா இந்த இப்படியான வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் நான் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கோபகலவை போனா நான் இருந்தால் அங்க உங்களுக்கு எனக்கு 70 80 100 யூரோ வேண்டி கொண்டு வருவேன் ஒரு நாளைக்கு. அப்ப கிழமையில 4 நாள் 2 நாள் செய்தால், வீக் டேஸ்ல வீக்கெண்டில் செய்தால் கிட்டத்தட்ட 800 ரூபாய் 800 யூரோ எடுத்து கொண்டு வரலாம். இல்லோ நல்ல பெரிய காசு அது. இன்னொரு உறவாக ஓடி வந்து இடந்திருக்கிற ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வணங்கியிருக்கிறார். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்கள். வணக்கம் அவர்களுக்கும், சாந்தினி அவர்களுக்கும், வைதரன் கந்தசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம். வாழ்த்துக்களும். நன்றாக உரையாடுங்கள், சுவாரஸ்யமா இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்ட நான் புதுக்க வரைக்கும் எனக்கு தடக்க போயிட்டு அவரோட கதை கேட்க அவதார உஷார் என்ன நல்லா கதைக்க வைக்குது. என்ன ஆமா ஆமா எல்லாம் அறியக்கூடியா இருந்தது. இதற்கு முதல் சாதனை வந்திருந்தார். அந்த பின்பக்கம் அப்பாவுக்காண்டு நான் பார்த்த மாதிரி இருக்கேன். இங்க எனக்கு தெரியல. இதுக்கு முதல் இதுல வந்திருந்தவரா இங்க அந்த இல்ல நீங்க யூடியூப் காணொலிகள்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அங்க ஈழத்துல நிறைய யூடியூபர்ஸ் போய் இந்த இடத்தை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த பின்பக்கத்தை படத்தை இங்க பார்த்த மாதிரி தான் இருக்க. தந்தைக்கா செய்வேன்னு சொல்லி இந்த காணொலிகள்ல கண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வந்து சாந்தினி அவர்களுக்கு நம்பியை கூறிக்கொண்டு பாமோத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம்.
நன்றி நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மிக்க நன்றி. அடுத்து ஜெர்மனியில இருந்து இன்னொரு உறவாக நகுலா சிவநாதன் டீச்சர். வணக்கம் டீச்சர், வாங்க. வணக்கம் வணக்கம் சாந்தினி டீச்சருக்கும் வணக்கம். வகீரதன் கந்தசாமி ஐயான்னு சொல்லலாம் போல எனக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருக்கும் வணக்கம். உங்களோட தமிழ் கிழவன் பக்கத்தை நானும் பார்த்தேன். இப்பொழுதுதான் உங்களோட ரொம்ப சந்தோஷம். ஆம் ஆம் பார்த்திருந்தேன். உங்களுடைய பேச்சு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தாயகத்தில் இருந்து எப்படி சில பேர் கதைப்பார்களோ அது போல நீங்கள் ஒரு நகைச்சுவையாக பேசியது மகிழ்ச்சியை தந்தது. யதார்த்தமாக பேசுகிறீர்கள். அதுதான் இன்றைக்கு ஒரு எடுபடக்கூடிய பேச்சாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சில பேருக்கு அப்படி பேசுறத ஒரு சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்றார்கள். நிறைய பேர் விரும்புகிறார்கள். அது என்ன? ஆமா ஆமா. நீங்க அந்த அதாவது கெதியதியா இப்ப நாங்க கெதியதியா பேசுறதை விட நீங்க அந்த அப்படி அந்த ஒரு இடத்தை ஒரு இடைவெளி விட்டு நீங்க பேசுறது ஒரு வித்தியாசமான ஒரு ரசனையை கொடுக்குது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஆமா. அடுத்தது உங்களோட அரண்மனையை பார்த்தேன். இவ்வளவு பெருசாக கட்டி இருக்கிறீர்களே, முதல் கட்டேக்க எந்த ஒரு திட்டமும் உங்களிடம் இல்லையே என்று நீங்க சொன்னீங்கள். சொல்லுவார்கள் நல்ல நல்ல எண்ணத்துக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நானும் எப்போதுமே என்னோட வீட ஒரு பாடசாலை ஆக்கணும் ஒரு எண்ணத்துல நானும் என்னுடைய காலங்கள்ல இருக்கிறேன். அப்ப இப்ப உங்கள்ட இதை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டி இருக்கிறீர்களே என்று ஒரு பிரமிப்பு எனக்கு வந்தது. அது ஒரு சுயநலமான இதுதான். என்னுடைய ஐயாவுடைய பெயர் தொடங்க வேணும்ன்றது அந்த சுயநலமான அந்த அந்த நினைப்போட பொதுநலம் கலந்திருக்க வேணும் என்றுதான் பிள்ளைகள் படிக்கினேன். இல்ல ஒரு நல்ல நல்ல சேவை. நீங்க நல்லா அது ஒரு எப்படி இருந்தாலும் அது அறக்கொடை என்று சொல்லலாம். அது எல்லாராலும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு நல்ல ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே. அதாவது இது ஒரு அடையாளமாகவும் அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிடம் பிரமிக்கத்தக்கதாகவும் இருக்கிறபடியால் இன்றைக்குமே பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் நல்ல தமிழ் பணி, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை. உண்மையிலேயே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் ஐயா உங்களை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நன்றி நன்றி. ஆம், நல்ல 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 பெரியவர்களை, நல்ல அறிவாளிகளை, திறமையாளர்களை கொண்டு அழகாக செய்கிற சாந்தினி பெரியரங்கனுக்கு உண்மையிலேயே மனம் வந்த பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நவலாட்டிகள், மிக சிறப்பாக உங்களது வாழ்த்துக்களை தந்தமைக்கு மிக நன்றிகள். நன்றி. இயக்குனர் அவர்கள் இணைந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்க யூடியூப் காலம் எங்களுக்கு நிதிகள் குறைவாக இருந்தாலும் கிடைக்கின்றாலும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம் கிடைக்கிறது, அதனால் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவா இருந்தது அந்த வெளிப்பாடு தான் என்று சொல்ல வேணும். என்ன கிடைக்கிற சந்தோஷம் சொல்லலாம். என்ன வீதியில் நிக்கிறோம். வணக்கம் வணக்கம் இயக்குனர் அவர்களே. குரல் வருகிறது தானே? வருகின்றது. மிக்க நன்றி. மகிழ்ச்சியான வணக்கம் பகிரதன் அவர்களே. வணக்கம் வணக்கம் நடா மோகன் அவர்கள். இந்த சிறந்த பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். எங்களை கூப்பிட்டிருக்கிறீர்கள். என்ன கூப்பிட்டிருக்கிறீர்கள் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அது சாந்தினிக்கு தான் பொருந்தும். பல நிலைகள்ல பாக்குறேன். நான் பார்த்துட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நல்ல பயனுள்ள யூடியூப் செய்கிறவர்களை காற்றிலையில் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது உண்டு. ஆனால் பிறகு சரி, அதுக்கான காலங்கள் கிடைக்கட்டும், சில தெளிவுகள் வரட்டும் என்பதற்காக பொறுத்திருப்பேன். ஆனால் சாந்தினி இதை திறந்து வைத்திருக்கிறீங்க. அது முதல் சிறப்பு. முதலாவது எது ஐரோப்பாவின் வாசி தாயகத்தில் பற்று கொண்டிருந்தாலும் ஐரோப்பாவில் ஒரு வாசியாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கதான் இருக்கிறேன். மனக்கவலையோட, மிகுந்த கவலையோட இருக்கிறேன். போக முடியாம இருக்க முடியாம இருக்கேன்னு சொல்லி. ஆனால் இப்போ உங்களுடைய பக்கம், உங்களுடைய முதலாவது காணொளி நான் பார்த்தது பிரான்ஸ்ல நீங்க தனியா நடந்து ஓட்டோவான்ல ஒரு கரையா நடந்து போறது. எனக்கு இன்னும் விளங்கல அது என்னதுக்கு நடந்துறீங்க. கஷ்டப்பட்டு கடக்கிற அந்த நேரத்துல கொஞ்சம் பெட்ரோல் தட்டுப்பாடு இருந்த இடத்துல கார் புதுசா கார் பண்ணி இருந்தது. அது அவர் பெட்ரோல் அடிச்சு தரையில
பெட்ரோல் வாங்கி திருப்பி கொண்டு வரதுதான். பலவிதமான அப்பா முதல் முறை வாழ்க்கையில் பாக்குறேன். நடிப்பா, நாடகமா, யூடியூப்ல இப்படி பக்கமா, அதுக்கு பிறகு தேட தொடங்கின போதுதான் பிறகு நீங்க தாயம் வரைக்கும் போய் சுலட்சணை கூப்பிட்டு முதலாவதாக எடுத்து பிறகு நான் நினைக்கிறேன் தமிழ் ப்ரோவுடைய அண்ணா அவங்க பிரான்சுக்கு வந்த போது ரெண்டு பாகங்கள் விட்டிருந்தீங்க. அவை பல விதத்தை ரசித்திருக்கிறோம். உரையும் சில கேள்விகள் யூடியூப் பக்கமாக கேட்கவில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பக்கமாக என்னை ஈர்த்த கேள்வி இரண்டாவதாக கேட்கிறேன். ஒன்று, கந்தக்கோட்டம் என்பது அப்பாவின் முதல் பெயரா? அவருக்கு பேர் கந்தசாமி. ஓ, இல்ல நீங்கள் வைத்தது அந்த அவருடைய நினைவாக வைச்சது. மற்றது இன்னும் ஒரு கந்தக்கோட்டம் இங்க இந்தியாவில் இருக்குல்ல, ராமலிங்க வள்ளலாருடைய. ஆமா, அவரை பற்றி ராமலிங்க வள்ளலாரை பற்றி சொல்லி தந்தவரும் என்னுடைய தகப்பனார். சரி, அவர் இந்த ஆன்மீகவாதிகள்ல மிகவும் பிடிச்ச ஒரு புரட்சிகரமான ஆன்மீகவாதி என்று ராமலிங்க வள்ளலாரை சொல்லுவேன் நான். சரி, மிக சிறப்பு. அதிரிடம் இந்த உங்களுக்கு தொடர்ந்து நடத்த இல்லாமல் போன போது, சிரமப்பட்ட போது ஒரு குழு பொறுப்படுத்தது அவரிடம் விட்டு விட்டேன். இப்ப கட்டிடம் கூட என்ன காணி முடியாதான் நினைக்கிறேன். கட்டிடம் காணி எல்லாம் என்ன மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அந்த நிலையத்தை பொறுப்பு கொடுத்தவர்கள்டையே உரிமத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. அது உங்களுடைய அடிப்படை சமூக நேசத்தை ஒரு கோடிட்டு காட்டுகிறது. அதிலிருந்து உங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது என்னுடைய நேசமான கேள்வி என்னவென்றால், உங்கள் கோபம் பற்றி, உங்களுடைய கோபம், அதை நான் இங்கு சொல்ல பெருசாக விரும்பவில்லை என்கிறது பற்றி. ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் பேச வேண்டும், அது எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் நமக்கும் அப்படித்தான் சில சமூக கோபங்களை சொல்லி காட்டுவதை விட நாம செயலில் இறங்கி காட்டலாம் என்பதை போல செய்து கொள்வோம். இது இலங்கையை சொல்லவில்லை, நான் ஐரோப்பிய வாழ்விட பிரதிநிதி, ஐரோப்பிய தமிழர் நாம் இங்கு செய்வது. ஆகவே உங்களுடைய அந்த சமூக கோபம் இலங்கை தொடர்பாக இல்ல தமிழ் மக்கள் தொடர்பாக இருந்தால் ஒரு நாள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். என்றால் அது உங்களுக்குள்ளாகவே மறைந்து விடக்கூடாது என்பதை கேள்வி அல்ல, இது ஆதங்கமாக வைத்துக் கொள்கிறேனே. எனக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இந்த சமூக கோபத்தை வெளிப்படுத்தினான். சரி, அதாவது சந்தோஷம் இல்லாம இருந்தான் நான். ஓ சரி, அதாவது எங்கே சொன்னால் எங்களுடைய குடும்பத்தில். சரி சரி ஆனபடியால அந்த அனுபவத்தோட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் நான். நீங்க சொன்ன மாதிரி எப்போது ஒரு நாளைக்கு வெளிப்படும். சரி, நான் நினைத்தேன் ஒரு சமூகம் சார்ந்து பல கோபங்கள் இருக்கின்றன, ஆனால் நம்மை பேச விடாமல் செய்து விட்டார்கள். துப்பாக்கிகளை காட்டி கருத்துகள் சொந்தமில்லாமல் எல்லாம் நாம் இருந்திருக்கிறோம். அதனால் இன்றைய விளைவுகளுக்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது நிச்சயமாக சார் நான் அந்த விதத்தில் நினைத்துக் கொண்டேன். மிகுந்த சிறப்பு. ஆனால் இடையில் உங்களுடைய காணொளி தொடர்ச்சிகளை நான் பார்க்க முடியவில்லை, அது என்ன என்று தெரியவில்லை. தேடுகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ச்சி காண்போம் கண்டிப்பாக. கிழமையில 2 காணொளி குறைஞ்ச விட்டு கொண்டுதான் பா. சரி, அப்ப நீட்சி காண்கிறீர்கள். இப்போ தொழில் ஸ்தாபனம் உடைந்து போனதுக்கு யாரும் ஏமாற்றி விட்டார்கள், நீங்கள் நிர்வாகம் செய்ததனால் பிரான்சில் பிரான்சில் நீங்க சொன்னீங்க உங்களுடைய வியாபாரம் படுத்து விட்டது என்று சொன்னீங்க. அங்க 1 வருஷம் நிக்கல. அது ஏதாவது நிர்வாக குறையா அல்லது ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்றதை விட நான் ஏமாந்து விட்டேன். கவன குறைவு. ஏனென்றால் அதுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. நான் இந்த கந்தக்கோட்டம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஐயா என்ன விட்டுட்டு போட்டாரோ, அது என்ன நிலகுறைய செய்து கொடுத்து. சரி சரி சரி. அவர் இல்லாத பொழுது என்னுடைய வியாபாரத்தை நான் என்னால கவனிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாம போச்சு. சரி சரி, நீங்களும் மனம் விட்டுட்டீங்க. நான் அந்த இதுல வந்து அது ஒரு பெருந்தொகை, பெரிய பிசினஸ். கிட்டத்தட்ட அது அந்த தொகையே சொல்ல முடியாத தொகை வியாபாரம் நடக்கிற அந்த ஸ்தாபனம். ஆனால் அதனுடைய வருமானத்திலும் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொண்டுதான் இந்த
இல்லத்தை இந்த அது இல்லத்துக்கு எனக்கு நல்ல வடிவா நடந்திருந்தால் அடுத்த வருஷம் அது முடிஞ்சிருக்கும். முடித்திருப்பாராம். சரி. ஆனாலும் அதை நீங்கள் தொடர்ச்சி கண்டு அதை திறந்து வைக்கத்தான் போகிறீர்கள். கட்டாயம். நன்றி. உங்களோட எண்ணம் போல நிச்சயமாக நடக்கும். இதுக்கு என்ன பெயர் இட்டிருக்கிறீங்க? கந்தகோட்டம். இதுவும் கந்தகோட்டம். அப்ப இங்குதான் இது இந்த நிலையம் நடைபெறுகிறதா? கந்தகோட்டத்துல தான் அந்த இதெல்லாம் நடக்கும். ஓ சரி 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 சரி. மகிழ்ச்சி. என்னால் இந்த விவரம் எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் நினைத்து கொண்டேன், அதை நான் இப்ப மன்னிப்பாக கேட்கலாம். அப்பாவுக்காக நினைவு ஆலயம் கட்டிவிட்டு பூட்டி வைத்து விட்டு பிரான்சுக்கு வர போகிறாரோ என்று நினைத்திருந்தேன். அந்த எண்ணம் தப்புத்தானே? அப்ப நான் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு கட்டிடத்தை ஊருக்கு விட்டிருக்கலாமே. இது இப்ப நான் நினைத்து நீங்கள் இலங்கையில் இந்த யூடியூபர்ஸை சந்தித்த காலம். இப்ப இதுல வந்து நான் வந்து சொல்ல விரும்புறேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில தான் எப்பவும் இருந்திருக்கு. அந்த சமூகத்தை பிறரை நம்பி அல்ல, எதையும் யாருடையும் சேர்ந்து செய்ய மாட்டேன் நான். ஏனென்றால் சேர்ந்து செய்து எனக்கு நிறைய பாதிப்புகள், நான் நிறைக்கிற சிந்தனைகளை கூட என்னால செயற்படுத்த முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கான ஆளுமை என்னட்ட இல்லாம இருக்கலாம், சில நேரங்கள் அவையில ஆளுநர் தன்மை இல்லாம இருக்கலாம். ஆனால் செயற்படுத்த முடியாது இருக்குது. நான் இதை கட்டிடம் கட்ட வேண்டும் நான் போய்க்க அந்த ஊர் சார்ந்த மக்கள் என்ன கேட்டவே, எனக்கு இந்த இது எங்களுக்கு இந்த கட்டடத்தை கட்டி விடுங்கோ, இதை கட்டி விடுங்கோ, இதை செய்யுங்க ஐயாண்ட பேராலே என்று நான் அது அத்தனையும் மறுத்துட்டு. ஆனால் இன்றைக்கு அங்கே அந்த நடக்கிற விஷயங்களை பார்க்க அது ஒன்றும் நல்ல வடிவாக இயங்க இல்லை. அவர்கள் என்ன கேட்ட இதுகள் பேர்ந்து மேற்கொண்டு அவர்கள் செய்த போது அதில் ஒன்று இயங்கல. நான் முதல் அது அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறேன். மற்ற என்னுடைய சகோதரங்களோ பிள்ளைகளோ யாருமே இதுல தலையிடப்படாது என்று சொல்லி நான் ஒரு அவையிட்ட இருந்து ஒரு இதை வாங்கி இருக்கிறேன். ஏனால் காதலி மனைவியை கூட நீங்கள் நினைத்த மாதிரி உங்களோட பக்கத்துக்கு தான் அவரை திருப்பி எடுத்துருக்கீங்களா? அவர் நினைத்த பக்கத்துக்கு நீங்க போகல அப்படின்னு சொல்றீங்களே. அப்படிதான் வெளியில அப்படிதான் இருக்கும், உள்ளுக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன அப்படியா? சரி சரி. சாதனையாளர் இணைப்பில் யாராவது இருக்கிறாங்களா? நீங்கள் கதைக்கலாம். சரி, யாராவது இருந்தால் எவ்வளவு நேரம் இல்லை என்ன, நான் வெளியில் இருக்கிறது நேரம். ஆமா, மிக சிறப்பு. நீங்கள் சொன்ன நாடக கலைஞர்கள் முதலில் ஐயா சதானந்தன், பேராசிரியர் சதானந்தன் அவர்கள், சச்சிதானந்தன் அவர்கள், பின்பு அரியநாயகம் அவர்கள், அவர் ஒரு நாடக நிறுவனத்தையும் இப்போ நடத்துகிறார். உடல் என்கிற சஞ்சிகையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவருகிறார் நினைக்கிறேன். நிறைய காலம் அவரோட தொடர்பு இல்லை. நான் இல்லை, அவர்களோட எல்லாம் சேர்ந்து பணியாற்றிருக்கீங்க. நான் இவரோடையும் சேர்ந்து இவர்கிட்ட படிச்சிருக்கிறேன். தாசிசிஎஸ் நாடக கல்லூரி அந்த 70கள் 80 கடைசியோ 80 ஆரம்பமோ இன்னும் சரியா ஞாபகம் இல்லை. அவர் நைஜீரியாவுக்கு போகும் முதல் அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் காலம் குழந்தை அப்படியான நிறைய பேர்கிட்ட. ஆனா தொடர்புகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காரங்க என் படிப்பு மாதிரி தான். கொஞ்சம் காரங்கண்டையே முடிஞ்சபடியான இதோட தொடர்ந்து என்னுடைய தொடர்புகளை வச்சிருக்க முடியாமல் போனது. அது சரியோ. தாசியஸ் மாஸ்டர் எனக்கு ஒரு ஆசிரியர் தான், யாழ் மத்திய கல்லூரியில கற்றிருக்கிறோம். அப்போது நான் நீங்க களரியில் நீங்க சேர்ந்து அவருடைய பணியாற்றி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இலங்கையில களரி. மற்றது இப்போ யூடியூப் பதிவுகளில் உங்களுடைய நாடக படைப்புகளை பதிவேற்ற போறீங்கள் என்று சொன்னதும் அதையும் நான் அந்த தமிழ் ப்ரோவினுடைய அண்ணா கனடாவிலிருந்து வந்த போது பதிவில் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அதை இதில் சில குரல் வடிவ நடிப்புகளை செய்தும் காட்டியிருக்கிறீங்க 2 பாகத்தில். அதிலிருந்து கடைசியா நான் நினைக்கிறேன் யூடியூபர் போட்டு மீன் கறி இலங்கையில சமைச்சதுதான் கடைசி காணொலி நான் மிகுந்த சந்தோஷம் இணைந்தது. ஆனால் சாதனி அவர்களே, ஆரம்பத்தில் ஏன் இந்த யூடியூப் பக்கம் என்று நினைத்தேன். அதில் ஆரம்பத்தில் சொன்ன அறிமுகம் எனக்கு புரிந்து கொண்டது, சிறப்பா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சியோடு சாதனியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். நிச்சயமாக இப்படியான சந்தோஷங்கள் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பெரிய சந்தோஷம். என்ன மற்றவர்களோட கதைக்கிறது, அவர்களுடைய
அவர்கள் எங்களை பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு இல்லை, எங்களை அது ஒன்றும் பெருசா புகழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே புலகாங்கிதம் அடைகிறேன் நான் அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது. நிச்சயமாக. அவை அந்த வகையில் உங்கள் பணி நெடிதுயர்ந்து செல்லட்டும், முயற்சிகள் பலனளிக்கட்டும், மிகச்சிறப்பு. மற்றது அழைக்கிறார்கள், மதிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னீங்க. அது பிரான்சில் ஐரோப்பிய நாடுகளிலும் அது விரவ வேண்டும். நல்ல இப்ப நீங்கள் ஒரு உதவி வீடியோ என்று செய்து பணம் சேகரிக்கவில்லை தான், நீங்க நான் சேர்ந்து செய்யவில்லை. இவர்களுடைய இதுகள் வந்து எனக்கு காசுக்கு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு மன இதை இருந்து கொண்டுகிறது. இப்படி அவைகள் செய்கிறபடியால ஒன்றும் சும்மா செய்யப்படாது. இல்லை இல்லை வேண்டாம், அப்படி ஒரு இதை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் அந்த இதுல. இல்லை, அது ஒரு 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 குறுகிய கால ஒரு 3 ஆண்டுகளுக்கு செல்லும். அதுக்கு பிறகு இதனுடைய விளைவுகள் எதிர்வினையாற்றும். ஒரு கையேந்திய சமூகத்தை நிறைய படைத்திருப்போம். கடந்த 3 ஆண்டுகள் இந்த உதவி செய்யும் வீடியோக்களில் பார்த்தால் கையேந்துபவர்களை நாம் அதிகரிக்க செய்திருக்கிறோம். அது ஒரு சமூக தனிப்பட்ட குடும்ப பார்வையில் சரியாகப்படலாம். குறுந்தூர பயணத்தில், நெடுந்தூர சிந்தனையில் இவையெல்லாம் சற்று மாற்றம் காண வேண்டும். நாம் யாரையும் விமர்சிக்க வேண்டாம், செய்யட்டும். நல்ல பணியான ஒரு திட்டமிட்டு ஒரு பகுதிகளை தெரிவு செய்து அவர்கள் வளர்க்கிற விதத்தை வருடந்தோறும் மீளாய்வுகள் செய்து அப்படியான முறையில் தான் நாங்கள் செய்ய வேண்டும். சாந்தினி அவர்கள் உங்களை சொல்வார்கள், இயலாத கல்வி கற்க இயலாத பிள்ளைகள் கிடைத்தால் எங்களுடன் ஐரோப்பாவில் வளரும் பிள்ளைகளோடு ஜூமில் சேர்த்து விடுங்க. அவர்கள் இவர்கள் ஆளுக்கால் கை கொடுப்பார்கள், நாங்க ஒருவருமே பணம் கொடுக்க தேவையில்லை. அந்த பணிகள் பற்றி செய்வோம். உங்கள் காணொலியில் சாந்தினி அவர்களையும் ஒரு நாள் உங்கள் யூடியூபில் இணையுங்க. எனக்கு இப்ப நான் ஜெர்மனுக்கு போற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. சில நேரங்கள்ல சந்திக்கலாம் போனான் பாப்போம் இந்த அம்மன் கோயிலுக்கு சில நேரங்கள்ல முடிஞ்சால் சந்திச்சு உரையாடலாம். கண்டிப்பா. இல்லை, அது சாந்தினியினுடைய அழைப்பல்ல, நான் எங்களுடைய விருப்பமாகவே. இவர்கள் இன்று 227வது படைப்பு உங்களுடைய நிகழ்ச்சி. இலக்கத்திலும் ஆரம்பத்திலும் இலக்கம் சொல்லவில்லை, மறந்து விட்டார் சாந்தினி அவர்கள். அதுதான் இப்படிநிலையில் வளர்ச்சி அடைவது என்பது. அவருடைய மகனுடைய நிகழ்ச்சி தான் நீங்கள் இதுக்கு முதல் பார்த்து கொண்டிருந்த உங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னர். அவர் 12 வயதில் அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். யாருக்கு தெரியும் என்ற நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் காந்தரூபன் அவர்களை அழைத்து வந்திருந்தார்கள். அவை நாம் ஒரு ஐரோப்பாவில் ஒரு 9,000 ஈழத்தமிழ் குடும்பங்கள் வாழுகிறோம். அதை விடவும் தமிழக, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், புருனை என்று பல நாட்டு உறவுகள் இருந்தாலும் இந்த தீவில் இருக்கக்கூடிய 9 லட்சம் பேர் ஆளுக்கால் அறிமுகமாக வேண்டும். ஒருவர் உங்களை உலகத்தை தெரிந்திருக்க வேண்டும், உலகத்தவர்களை, அதாவது இந்த ஐரோப்பிய உலகத்தவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கிறது போல நாம் அறிமுகமாகி வளர்ந்தால்தான் ஒரு இளைய சந்ததிக்கு ஒரு பாதையை விட்டு செல்லலாம். இப்போ தனியன்களாக இருக்கிறோம், தனித்தனி தூண்களாக, மேலே இணைப்புகள் இல்லாத பெரும் தூண்களாக, தனி குடும்பங்களாக வளர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு சமூக இணைவு காணவில்லை. அவை அந்த இளையவர்களுக்கு அந்த பாலத்தை கொடுப்பதென்றால் அறிமுகம் முக்கியம். அவை உங்களுடைய இந்த யூடியூப் பணியும் அதனூடாக இன்னும் நிறைய பேரை சந்திக்கிற விஷயங்களும் தொடரட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. சாந்தினி அவர்களிடம் உங்களுடைய நிறைவு கருத்துக்களோடு நாம் இணைந்திருப்போம். தொடர்ந்து கொள்ளுங்கள். இருக்கிற கூப்பாவில மெத்த கையத்தில் மொபைல் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் நடாமோகன். உங்களுடைய துணைவியாருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இதில் ஒரு பிரமுகராக அழைத்து உலகத்துக்கு வெளிப்படுத்தியதுக்கு. எப்படி என்று சொன்னால் நிறைய சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. ஒரு வரி சொல்லி விடுகிறேன் இடையில. உங்களிடம் விடயம் இருக்கிறது. அப்படி சொல்றேன். நீங்கள் ஒரு ஒரு பிரபல்யமானவர் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கருவூலங்கள் இருக்கின்றன, அதனால் நீங்கள் பேசப்படக்கூடியவர். ஆகவே அதுக்கும் சேர்த்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி சாந்தினி அவர்களே. வாழ்த்துக்கள். நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். உங்களது வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கு நன்றி. எங்களது நிகழ்ச்சி நிறைவை நாங்கள் வந்துவிட்டோம். ஐயா, நீங்க உங்களுடைய நிறைவான கருத்தோடு எங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு செய்வோம் நினைக்கிறேன். இப்படியே கதைச்சு கொண்டு போகலாம் போல இருந்தது இந்த நிகழ்வு.
ஆம். நல்லா இருந்தது. ஆரம்பத்துல நான் பயப்பட்டேன். கொஞ்சம் அந்த ஜூம் வந்து புதுசு. நிச்சயம். ஜூம்ல ஒரு நிகழ்வு செய்திருக்கிறேன் இன்னொரு நண்பர் மூலம். அது வந்து அந்த அவரே ஆப்ரேட் பண்ணபடியால எனக்கு அந்த இப்ப எனக்கு நல்ல தெளிவாக நல்ல வடிவாக எனக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நான் என்ன பெருசாக ஒரு பெரிய கருத்துக்களை சொல்றேன்னு சொல்லி என்னால சொல்லிவிட முடியாது. பாப்பம் என்ன சொல்றது எனக்கு சொல்லவே வர என்ன சொல்றேன்னு தெரியல. இன்னும் பலர் உங்களை நாடுவார்கள். இவ்வாறு நீங்கள் இன்னும் பல தளங்களில் உங்களது உரைகள் அனுபவங்களை நீங்கள் பகிர்வதற்கு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள் இந்த வாக்குகள் போல எனக்கு அந்த இது கிடைக்கும் என்று நம்புறேன். அப்புறம் அங்க அவர் வந்து கலையத்துக்குள் வந்து விட்டேன். இதுதான் ஜூம் இலக்கம். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இணைவு பாலம். பொழுது போகாட்டி இணைந்து பாருங்கள். பொழுது போகாட்டி அல்ல, எனக்கு அந்த காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள். அந்த இதுகளை நான் எனக்கு இதான நேரங்கள்ல இதாண்டு இருக்கலாம். இங்கே வேறையாக்களும் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக. ரொம்ப சந்தோஷம். நிறைய நன்றிகள். ஐயா கண்ணுவையும் சேர்த்து அவர்களோடு இந்த இளையவர்கள் நிறைய மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் புரளி பண்ணுவார்கள். சேர்த்து விடுங்கள், நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் நாங்கள் உங்களுடைய அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இணைஞ்சு கொள்றேன். கண்டிப்பாக. நன்றி, மிக்க நன்றிகள். நன்றி, மிக்க நன்றிகள். இன்றைய முத்துட்டு மலர் நிகழ்ச்சி மிக அழகாக மலர்ந்து தமிழ் கிழவன் அவருடைய அனுபவத்துடன் மலர்ந்து மனம் பரப்பி இருந்தது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் இணைந்து சிறப்பித்து உங்கள் கருத்துக்களை தந்தமைக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கு உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துறதுக்கு நன்றி கூறி அடுத்து வாணியக்கா இதை இயக்கி கொண்டிருந்து காலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அழகாக தொகுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வாழ்த்திய உறவுகளான தர்ஷினிஷன், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, பார்த்தும் கேட்ட உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அடுத்த முற்றுத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 228 மலரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. சாந்தினி துரையரங்கன் அவர்கள் தொகுப்பில் முற்றத்து மலர்கள் மிளிர்ந்து எங்களோடு அழகாய் விரிந்து சிறப்பு கண்டு நிறைவு காண்கிறது. அடுத்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்காக இதனுடைய பதிவுகளை யூடியூபில் FA TV தமிழ் லண்டன், FA TV தமிழ் லண்டன் பதிவுகளோடு இன்றிரவு உறவுகள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இடம்பெறுவது மகரந்த சிதறல். நவஜோதி ஜோகரட்னம் அவர்கள் தொகுப்பில் இன்னும் ஒரு விருந்தினர் நம்மோடு இணைகின்ற சிறப்பு நேரம். உற்சாகமாய் தொடர்ந்து கொள்வோம். உங்கள் பக்கங்களை புதுப்பித்து மீளவும் இது இணைப்புகளில் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள்.